Yeah, it's time actually. Luma, can you start? Yes, ma'am. Start Okay. பண்ணிடலாம். Okay. So first of all, thank you. நேத்து செஷன் சூப்பரா போச்சு. ஏதாச்சும் டவுட் இருந்தா நீங்க நேத்து செஷனுக்கான டவுட்டை வந்து ஏஹ்பி கோடர்ஸ் குரூப்ல வந்து நீங்க இன்னும் கேட்கலாம். என்னைக்கு நடந்த செஷனா இருந்தாலும் அதுல எப்ப உங்களுக்கு டவுட் இருந்தாலும் அது ஏஹ்பி கோடர்ஸ் குரூப்ல இல்ல அங்க இருக்க அட்மின்ஸ் யார்கிட்டயாச்சும் நீங்க வந்து கேட்கலாம். தென் வந்து இன்னைக்கு வந்து டேஸ் அகைன் நம்மளோட பேசிக் கிளாஸோட செகண்ட் டே. ஸோ நேத்து வந்து விட்டு போச்சு இல்ல. ஸோ வரலட்சுமி மேம் வந்து நேத்து பாதி விட்டதுல இருந்து இப்ப கண்டினியூ பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்து ஓவியா வந்து அவங்களுக்கு அப்புறம் வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இன்னையோட பிளான். ஸோ வந்து ஷால் வி ஸ்டார்ட் மேம்? Yeah. ஓகே. Yes, guys, good afternoon. எல்லாரும் நேத்து வந்தவங்க தான் இருந்திருக்கீங்க. யாராவது புதுசா வந்திருக்கீங்களா? Any new joiners today? இல்ல நேத்து இருந்தவங்களே தான் இன்னைக்கும் இருக்கீங்களா? Yes. சந்தோஷ் குமார் மணின்றவங்க மட்டும் நியூ. ஸோ வந்து என்னன்னா நேத்து செஷனோட லிங்க் வந்து நம்ம குரூப்ல இருக்கு. ஸோ அதை பாத்துக்கோங்க. நேத்து பேசிக்ஸ் எல்லாம் முடிச்சு அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க. அண்ட் சௌந்தர்யா ஆல்சோ ஜாயின்ட் நியூ. ஸோ ரெண்டு பேரும் பாத்துக்கோங்க. திவ்யா சரி ஓகே. யாரெல்லாம் இன்னைக்கு நியூவா ஜாயின் ஆனீங்களோ அவங்க நேத்து செஷன்ல பாத்துக்கோங்க. எனி டவுட்னா வந்து கால் பண்ணியோ இல்ல வந்து குரூப்லயோ கேளுங்க, இல்ல பிரைவேட் சாட்லயும் கேளுங்க. நாங்க எக்ஸ்பிளைன் பண்றோம். சோ வந்து நேத்து டியூபலோட ஸ்டாப் ஆச்சு. மேம் ஒரு ரிக்வெஸ்ட் வந்திருக்கு, டியூபல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்றாங்க. ஓகே, ஃபைன் ஃபைன். யா, ஸோ ஃபார் நியூ ஜாயினர்ஸ்க்கு ஆக்சுவலி நேற்று என்ன டாபிக் எடுத்தோன்னு ஒரு ஓவர்வியூ சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ எஸ்டர்டே ஐ டிஸ்கஸ் அபவுட் தி பைத்தான் வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ். ஓகே, ஸோ அதில் யா வேரியபிள்லாம் என்ன நேற்று சொல்லியிருந்தோம். ஸோ எக்ஸ்ன்றது ஒரு நேம் வேரியபிள். யா வேரியபிள் திவ்யா வந்து எஸ்டர்டே பத்தி அப்படியே ஓவர் வியூ கொடுப்பீங்களான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பா வந்து அட் எண்ட் ஆஃப் தி செஷன் கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னா நம்ம நேத்து கொஞ்சம் அப்படியே ரீகால் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வீடியோ அனுப்புறோம், நீங்க வீடியோ பாருங்க. பாத்துக்கிட்டு இருக்கும் போது எனி டவுட்னா வந்து நாங்க அப்படியே கிளாரிஃபை பண்றோம். ஓகே டு எவ்ரிவன். ஓகே, थैंक यू. எஸ்மா. ஸோ நேற்று பார்த்தது வந்து பைத்தான் வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ், இதுதான் நேற்று நான் எடுத்திருந்தேன். ஸோ அப்படின்னா வேரியபிள்லாம் என்னன்னு சொல்லியிருந்தோம். ஸோ வேரியபிள்ன்றது இட்ஸ் லைக் மெமரி லொகேஷன் விச் ஸ்டோர்ஸ் வேல்யூ இல்லையா. ஸோ வேரியபிள்னா இட்ஸ் நாட் கோயிங் டு ஃபிக்ஸ் இல்லையா, கான்ஸ்டன்டா இருக்காது, வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் அதுக்கு வேரியபிள் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி நேற்று சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ வேரியபிள் அப்படின்னா என்னன்னு அண்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம் ஒரு வேரியபிள் அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். அண்ட் தென் இதுதான் நேற்று மெயினா பார்த்தது இல்லையா. ஸோ டேட்டா டைப்ஸ் ஆஃப் வேரியபிள். ஸோ டேட்டா டைப்ஸ்ன்றது we have a numeric data type, string, list, tuple, dictionary, set and boolean. So data type அப்படின்னு எங்கெல்லாம் யூஸ் பண்ணும் அப்படின்னா, ஸோ ஒரு ப்ரோக்ராம் எழுதுறோம் அப்படின்னா, ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஆட் 2 numbers இல்ல மல்டிப்ளை பண்ணும் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் இல்ல வந்து ஸ்ட்ரிங் மல்டிபிளிகேஷன், இந்த மாதிரி நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் பண்றதுக்கு we need data type. ஸோ அந்த டேட்டா டைப்ஸ் எப்படின்னா, ஸோ இப்போ நம்ம நம்பர்ஸ் வச்சு நம்ம ப்ரோக்ராம் எழுதுறோம், நம்பர்ஸ் வச்சு நம்ம ஆப்ரேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ in that case we use a numeric data type. ஓகே, போது நான் நேற்று சொல்லியிருந்தேன் ஆல்பபெட்ஸ் கேரக்டர்ஸ் வச்சு பேசுவோம் அப்படின்ட்டு. ஸோ லிஸ்ட் அப்படின்றது கலெக்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும் அந்த லிஸ்ட்னு பார்த்தோம்னா. சரி, இது மூணு தான் நேற்று பார்த்துருந்தோம். அண்ட் நவ் ஐ எம் கோயிங் டு டிஸ்கஸ் வித் டியூபிள்ஸ் இல்லையா. நேற்று இது மட்டும் நம்ம லெஃப்ட் ஆயிருந்துச்சு. ஸோ ஐ ஸ்டார்ட் வித் டியூபிள். ஓகே, ஸோ ரிமைனிங் எல்லாம் நேற்று நான் சொல்லியிருந்தேன், வேணும் ஒரு வாட்டி நான் அப்படியே காமிச்சிட்டே போயிடுறேன் ஸ்லைட்ஸ்ல. ஓகே, ஸோ நியூமரிக் டேட்டா டைப்ல நேற்று டிஸ்கஸ் பண்ணது இன்டிஜர், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ இதுல கொஞ்சம் நேற்று டவுட்ஸ் வந்தது குரூப்ல. ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்றது என்ன அப்படின்னு. ஸோ மேத்தமெட்டிக்ஸ்ல நம்ம ஐன்னு யூஸ் பண்ணிருப்போம், பட் பைத்தான்ல ஐ போட்டோம்னா நமக்கு ஜேன்னு வச்சு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிருப்போம். ஓகே, ஸோ இன்டிஜர், ஃப்ளோட்டிங் பாயிண்ட், காம்ப்ளெக்ஸ் அதுல எப்படி ரன் ஆகும் அப்படின்னு சொல்லி நேற்று பைத்தான் நான் உங்களுக்கு ஜூபிட்டர்ல நோட் புக்ல நேற்று ரன் பண்ணி காமிச்சிருந்தேன். ஓகே, ஸோ ஸ்ட்ரிங்ன்றது நம்ம டபுள் கோட்ஸ்லயோ இல்ல சிங்கிள் கோட்ஸ்லயோ கொடுப்போம். ஸோ தட் பிரிண்ட்னு கொடுத்தோம்னா பிரிண்ட் அது என்ன கொடுத்துருக்கோமோ அது அப்படியே பிரிண்ட் ஆகி நமக்கு அவுட்புட்ல வரும். அண்ட் தென் டைப்ன்ற கமாண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, ஸோ நம்ம யூஸ் பண்ற டேட்டா டைப் வந்து என்ன டைப்னு சொல்லி நம்ம காட்டும். ஸோ இப்போ வந்து நான் கொடுத்தது வந்து x ஈக்குவல் டு லேர்னிங் பைத்தான் கொடுத்துருக்கேன். ஸோ திஸ் இஸ் டைப் கம்ஸ் அண்டர் ஸ்ட்ரிங். ஸோ இது ஸ்ட்ரிங்ன்றதுனால இது அவுட்புட்ல வந்து ஸ்ட்ரிங்னு காட்டும். இல்ல நான் வந்து நம்பர் கொடுக்குறேன், இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னும் போது அது என்னன்னு காட்டும்னா இன்டீஜர்னு காட்டும். சரியா, சோ இதுதான் டைப்போட யூஸ். ஓகே, அண்ட் லிஸ்ட் நம்ம போது இட் இஸ் a collection of different data types and it's mutable. mutable என்ற வேர்டுக்கு என்ன, we can change, எடிட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து. யா, ஏதோ நாய்ஸ் வருது, ப்ளீஸ் அதர்ஸ் மியூட். எஸ்,
So list is a collection of different data types and it's mutable. So list on tuple more or less similar ah da irukum operations ellame, but வந்து பாத்தீங்கன்னா tuple வந்து நம்ம immutable சொல்லுவோம். ஏன் அப்படி immutable சொல்றோம் அப்படின்னா, so we cannot edit, எதுவுமே நம்ம டேட்டா வந்து ஆட் பண்ண முடியாது, அதுக்கப்புறம் என்னன்னா நம்ம அதை ரிமூவ் பண்ண முடியாது tuple இருந்து. பட் லிஸ்ட்ல வந்து நம்ம we can edit. சோ இது நேத்து நான் காமிச்சிருந்தேன் 14 67 9. சோ இது இண்டெக்ஸ்னு சொல்லிருப்போம், இண்டெக்ஸ் கொடுத்திருப்போம் 0 1 and 2 இல்லையா. சோ print of x கொடுக்கும்போது அந்த xல என்ன வேல்யூ இருக்கோ அது பிரிண்ட் ஆயிரும். தென் டைப் பண்றது என்னன்னா அது என்ன டைப் ஆஃப் டேட்டா டைப்னு நம்ம கொடுக்கும். சோ இப்போ this is list. சோ அப்ப அவுட்புட் வந்து எனக்கு லிஸ்ட்னு கொடுக்கும். and then print x of 0. சோ நேத்து சொல்லிருந்தேன், சோ this is a 0th index இல்லையா. சோ அது வந்து என்ன இருக்கு 0ல பாத்தீங்கன்னா 14 வேல்யூ இருக்கு. சோ அப்ப 14 வேல்யூ நமக்கு அவுட்புட்ல வரும். சோ 0 1 and 2. சோ செகண்ட் என்ன இருக்கு, செகண்ட் இண்டெக்ஸ்ல வந்து 9 இருக்கு. சோ 9 will get at the output. Okay, so to change value in the list, so இப்போ ஒரு வேல்யூ, இப்போ இந்த 3 வேல்யூஸ்ல வந்து if I want to change any value na I can use this index. Okay, so x of 2 equal to 67 அப்படினு இருக்கு. so இப்போ x of 2 ன்றது 0 1 2. so second index வந்து இங்க 9 இருக்கு. so I want to change that value 9 into 67 அப்படினும்போது so நான் என்ன பண்ணிக்கணும், x of 2 equal to 67 னு கொடுக்கணும். so அது என்ன ஆகும், அவுட்புட் பிரிண்ட் ஆகும்போது எனக்கு அந்த 9 is replaced by 67 because நான் இந்த கமாண்ட் யூஸ் பண்ணதுனால. சரி, இந்த மாதிரி நம்ம எடிட் பண்ணிக்கலாம் லிஸ்ட்ல. பட் டியூபிள்ஸ்ல இந்த மாதிரி we cannot edit. நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். சரியா? யா. சோ நேத்துக்கு இதெல்லாம் பாத்துறோம். இதுல எல்லாம் யாருக்காச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க, ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணுங்க. ஐ வில் ஷேர் தி பிபிடி. ஓகேவா? நான் வேணா குரூப்ல இந்த பிபிடி வேணா ஷேர் பண்ணிக்கிறேன். சோ இஃப் யூ ஹேவ் இன்ஸ்டால் யுவர் பைத்தான் அப்படின்னா சோ நீங்க அதுல போய் ரன் பண்ணி பாருங்க, வொர்க் அவுட் பண்ணி பாருங்க. சரி, அதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க கேட்கலாம். சோ நேத்துக்கு இதெல்லாமே பார்த்தாச்சு, லைக் லிஸ்ட்ல இருந்து எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு. சரியா? அண்ட் தென் கிரியேட் அண்ட் பிரிண்ட் எக்ஸாம்பிள் அவுட்புட். சோ எப்படி வந்து ஒரு லிஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணலாம், அது எப்படி வந்து நமக்கு பிரிண்ட் ஆயிட்டு அவுட்புட் வரும்ன்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் நேத்து பாத்துறோம். அண்ட் தென் ஆக்சஸ் லிஸ்ட் ஐட்டம்ஸ். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா லைக் நிறைய கண்ட்ரிஸ், ஒரு 3 கண்ட்ரிஸ் நேம் கொடுத்துருக்காங்க. சோ அப்ப வந்து எனக்கு இண்டெக்ஸ் சொல்லியிருந்தாலே 0 1 2 அதே மாதிரி தான். சோ இப்போ எனக்கு டெஸ்ட் லிஸ்ட்ன்றது அந்த வேரியபிளோட நேம். சரி, நான் கொடுத்துருக்க வேரியபிள் நேம் வந்து இங்க டெஸ்ட் லிஸ்ட் கொடுத்துருக்கேன். சோ இண்டெக்ஸ் 0 கொடுக்கும்போது எனக்கு அவுட்புட் வந்து கனடா பிரிண்ட் ஆகும். 1 என்னும்போது ஜப்பான், 2 என்னும்போது லண்டன். சோ இது பேஸ்ட் அப் வந்து இண்டெக்ஸ். நமக்கு ஒரு லிஸ்ட்ன்றது ஒரு குரூப் ஆஃப் வேல்யூஸ் அதுல இருக்கும் டேட்டா. சோ அதுல இருந்து எனக்கு என்னெல்லாம் பிரிண்ட் ஆகணுமோ பர்டிகுலரா அதை மட்டும் நான் பிரிண்ட் எடுத்துக்கலாம். சரியா? and then change list item value. இதுல என்ன பண்ணிக்கலாம்னா சோ இப்போ வந்து மூணு கண்ட்ரிஸ் நேம் இருக்கு. சோ இப்போ if I want to change name, இப்போ வந்து ஜப்பானை வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கணும், வேற ஒரு வேல்யூல ரீப்ளேஸ் பண்ணி எழுதிருக்காங்க. அதுக்கு எப்படி பண்றோம்னா சோ டெஸ்ட் லிஸ்ட் ஆஃப் 0 equal to ஜெர்மனி. சரியா? சோ 0 இண்டெக்ஸ்ல கனடா இருக்கு ஆக்சுவலா. சோ நான் இப்போ இந்த கமெண்ட் கொடுத்ததுன்னா அந்த கனடா வந்து எனக்கு பிரிண்ட் ஆகாது, ஜெர்மனின்னு பிரிண்ட் ஆகும். சோ நெக்ஸ்ட் என்ன இருக்கு, டெஸ்ட் லிஸ்ட் ஆஃப் 1 equal to 100. இங்க ஜப்பான் இருக்கு, அதுக்கு பதிலா எனக்கு 100 நான் கொடுத்துருக்கேன். அப்ப எனக்கு நெக்ஸ்ட் டைம் பிரிண்ட் பண்றச்சு எனக்கு 100 வந்துரும். சோ இந்த மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் லிஸ்ட்ல இருக்கிற ஐட்டம் வேல்யூ. அண்ட் தென் அது மாதிரி ஒரு 10 டேட்டா நீங்க குடுக்குறீங்க லிஸ்ட்ல. சோ எனக்கு வந்து இந்த டேட்டா என்னோட ஐட்டம், என்னோட தேடுற வேல்யூ வந்து அதுல இருக்கான்னு சர்ச் பண்ணிக்கணும் அப்படின்னா சோ அதுக்கு இந்த மாதிரி இஃப் லூப் ஒன்னு யூஸ் பண்ணிருக்காங்க. ஜப்பான் வந்து இதுல இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. எஸ் ஜப்பான் இருக்குன்னா சோ அவுட்புட் வந்து எஸ் வரும். சோ ஜப்பான் இங்க இல்ல அப்படின்னா ஸ்னோன்னு அவுட்புட் பிரிண்ட் ஆகும். சோ அதுக்கான குட்டி ப்ரோக்ராம் தான் இது. அண்ட் தென் லிஸ்ட். சோ எத்தனை அந்த லிஸ்ட்ல டெஸ்ட் லிஸ்ட் என்ற வேரியபிள்ல எத்தனை டேட்டா நான் கொடுத்துருக்கேன், எத்தனை வேல்யூஸ் கொடுத்துருக்கேன்னு கவுண்ட் பண்ணும். அதுக்கு யூஸ் பண்ற கமாண்ட் வந்து லென், LEN, that will calculate the length of the list. சரியா? சோ இப்போ வந்து இதுல 5 இருக்கு, கனடா, ஜப்பான், லண்டன், ஜெர்மனி அண்ட் ஆப்பிரிக்கா. சோ அவுட்புட் வந்து 5 டிஸ்ப்ளே ஆகும். சோ இதெல்லாமே பேசிக்ஸ் தான், குட்டி குட்டி தான். அண்ட் தென் ஆட் ஐட்டம் அட் தி எண்ட். ஆட்னா லைக் நம்ம ஒரு 5 டேட்டாஸ் இருக்கு அப்படின்னா சோ நான் எக்ஸ்ட்ரா ஒன்னு ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து append ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணுவேன். டெஸ்ட் லிஸ்ட்னா அந்த வேரியபிள்ல நான் வந்து ஒன்னு ஆட் பண்ணணும், என்ன ஆட் பண்ணணும்ன்றது நான் உள்ள கோட்ஸ் வச்சு கொடுத்துக்கணும். சோ டெஸ்ட் லிஸ்ட் டாட் append, அது உள்ள வந்து நான் ஆப்பிரிக்கா ஆட் பண்ணிக்கணும். சோ அட் தி எண்ட் ஆப்பிரிக்கா ஆட் ஆயிடும் இங்க. சோ அவுட்புட்ல செக் பண்ணிக்கலாம். சோ ஜெனரலா ஃபர்ஸ்ட் கொடுத்தது கனடா, ஜப்பான், லண்டன் அண்ட் ஜெர்மனி. At last I added Africa using the command testlist.append. சோ அது கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகும், appendனா அதுக்கு மீனிங் வந்து add. சோ அட் லாஸ்ட்ல வந்து எனக்கு என்ன ஆச்சு, ஜெர்மனிக்கு அப்புறமா வந்து ஆப்பிரிக்கா வந்து ஆட் ஆயிடுச்சு. சோ இதுதான் வந்து add item at the end. ஓகேவா? லாஸ்ட்ல ஆட் பண்றது. இல்ல எனக்கு லாஸ்ட்ல வேண்டாம், எனக்கு மிடில்ல வந்து என்னோட நான் ஒரு வேல்யூ இன்க்ளூட் பண்ணிக்கணும் அப்படின்னும் போது நான் என்ன பண்ணுவேன்னா சோ டெஸ்ட் லிஸ்ட் எந்த இடத்துல நான் இன்சர்ட் பண்ணணும்ன்றது நான் பார்த்துட்டு அந்த இண்டெக்ஸ் வேல்யூ கொடுப்பேன். சோ டெஸ்ட் லிஸ்ட் அந்த வேரியபிள் நேம் வந்து டெஸ்ட் லிஸ்ட் டாட் இன்சர்ட். appendன்றது லாஸ்ட்ல ஆட் பண்ணிக்கிறதுக்கு. சோ ஸ்பெசிபிக் பொசிஷன்ல நான் வந்து ஒரு வேல்யூ நான் இன்க்ளூட் பண்ணிக்கணும்னா ஐ யூஸ் திஸ் கமாண்ட் டாட் இன்சர்ட். சோ இங்க 1 போட்டிருக்கிறது என்னன்னா இண்டெக்ஸ். சோ இப்போ தெரியும் திஸ் இஸ் கனடா வந்து 0 இண்டெக்ஸ் இல்லையா, அண்ட் ஜப்பான்ன்றது 1 இண்டெக்ஸ். சோ இந்த ஜப்பான் 1 இண்டெக்ஸ்ல தான் நான் ஆப்பிரிக்காவை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். சோ அதனால என்ன பண்ணிருக்காங்க, இங்க இண்டெக்ஸ் 1 ஆப்பிரிக்கான்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன மீனிங்னா இண்டெக்ஸ் 1ல இருக்கிற ஜப்பான் வந்து இட்ஸ் கோயிங் டு ரிப்ளேஸ் வித் ஆப்பிரிக்கா. அதுக்கு தான் வந்து 1 ஆப்பிரிக்கான்னு போட்டிருக்காங்க. சோ கனடா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவுட்புட்ல ஆப்பிரிக்கா வரும். அண்ட் தென் நெக்ஸ்ட் இருக்கிறது எல்லாம் எதுவும் கட்டல் ஆகாது. சோ அது வந்து நெக்ஸ்ட்க்கு லீட் ஆயிரும், ஜப்பான், லண்டன் அண்ட் ஜெர்மனி. ஓகே,
சோ இது மாதிரி எந்த ஸ்பெசிபிக் இப்ப எனக்கு தேர்ட் பொசிஷன்ல வேணும்னா நான் வந்து இங்க வந்து மாத்தணும் இண்டெக்ஸ் 2 வச்சுக்கணும். இந்த மாதிரி அந்த இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு நீங்க இங்க வந்து கொடுத்தீங்கன்னா அது என்ன வேல்யூ நீங்க கொடுக்கணுமோ அது கோட்ஸ்ல கொடுத்தீங்கன்னா it will print. Okay, yeah, next we'll move on to the tuples. Okay, so tuples அப்படின்றது என்னன்னா which can store heterogeneousனா different data types. so எல்லா kind of data typesமே நம்ம இங்க கொடுத்துக்கலாம். such as இதற்கு பார்த்தது என்ன integers பார்த்தோம், floats பார்த்தோம், strings, list, dictionary எல்லாத்தையோட காம்பினேஷனுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் in tuple. ஓகேவா, tuples are written with round brackets. இதுக்கு முன்னாடி பார்த்த லிஸ்ட் வந்து ஸ்கொயர் பிராக்கெட்ல கொடுத்திருப்போம், ரைட்? சோ இஃப் யூ நோட்டீஸ்னா அதுல பாத்துக்கலாம் ஸ்கொயர் பிராக்கெட்ல கொடுத்திருப்போம். பட் இதுல வந்து என்னன்னா ரவுண்ட் பிராக்கெட் தான் யூஸ் பண்ணிருப்போம் tuples-ல. Tuples are written with round brackets and individual objects within the tuple are separated by comma. So இப்போ வந்து ஒரு 3 values நான் கொடுக்குற 1 2 3 னா so open bracket கொடுத்துட்டு 1, 2, 3 னு கொடுக்கணும், சரியா? And then the two biggest difference between a tuple and a list are tuple is immutable. நான் சொன்னேன் இல்லையா, so tuple வந்து நம்மளால டேட்டா எதுவுமே எடிட்லாம் பண்ண முடியாது. ஒரு வாட்டி நம்ம டேட்டா கொடுத்துட்டோம்னா அது அப்படியே ஃபிக்ஸட் தான். சோ நம்மளால எடிட்லாம் பண்ண முடியாது. இப்போ நம்ம லிஸ்ட்ல ஆட் பண்ணோம் இல்லையா, சோ அப்பெண்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் வந்து இன்சர்ட் பண்ணோம், அந்த மாதிரி எல்லாம் வந்து tuples-ல we cannot do. அதனால தான் அதுக்கு பேர் வந்து immutable அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? அதுதான் மெயின் டிஃபரன்ஸ் between tuple and list. அந்த tuple-க்கு எக்ஸாம்பிள் இங்க கொடுத்திருக்கேன். சோ x = 4, 8, 6. சோ பிராக்கெட் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க, ஓபன் பிராக்கெட் சொல்லுவாங்க, ஓபன் பிராக்கெட்ல ரவுண்ட் பிராக்கெட் சொல்லுவோம். சோ 4, 8, 6 னு கொடுப்போம். சோ print x கொடுக்கும்போது எல்லாமே பிரிண்ட் ஆகும். தென் இது என்ன டைப் நம்ம செக் பண்ணனும்னா யூசிங் கமாண்ட் type of x. சோ அப்ப அது அவுட்புட் வந்து tuple னு நம்ம காட்டும். சோ if instead of this square round bracket பதிலா நம்ம ஸ்கொயர் பிராக்கெட் போட்டுறோம்னா it will show as a list. சரி, என்ன டைப்னு பார்த்தோம்னா லிஸ்ட் னு காட்டும். சோ எனக்கு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படினா சோ 0 1 இண்டெக்ஸ்ல எனக்கு அவுட்புட் 8 இருக்கு. சோ இப்போ பாருங்க இங்க x of 1 னு நான் ரீப்ளேஸ் பண்ணனும் அப்படினா சோ என்ன பண்ணுவேன், x of 1 யா மேம். ஓகே மேம். How to print first and second value from test list instead of the entire test list அப்படின ஒரு क्वेश्चन and why it's coming 8.6 அப்படின இரண்டாவது क्वेश्चन மேம். Oh sorry, இங்க நான் டைப் பண்றச்ச தப்பு பண்ணிருக்கேன். Just ignore this. Okay, this is not 8.6, actually it's 8,6. நான் presentation PPT edit பண்றச்ச அது பாயிண்ட் என்ன இருக்கு. Sorry for that mistake. Yeah, so இதுல கேக்குறீங்களா லிஸ்ட்ல எப்படி வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் பிரிண்ட் பண்ணனும்டா? I'll show with example. இங்க பாருங்க, so இங்க வந்து just ஒரு 3 டேட்டாஸ் இருக்கு, லைக் 14 67 and 9 இருக்கு. so if you want first and third data அப்படினா நீங்க இது மாதிரி தான் கொடுக்கணும், லைக் அதோட இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு நீங்க பிரிண்ட் கொடுப்பீங்க. so print x of 0 அப்படினு கொடுக்கும்போது என்ன பிரிண்ட் ஆகும்னா 0th இண்டெக்ஸ்ல இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ மட்டும் பிரிண்ட் ஆகும். so next எனக்கு print x of 2. so 2ன்றது செகண்ட் இண்டெக்ஸ். so இது வந்து 1 2 3 னு எடுக்க கூடாது, it starts from 0. so 0 1 2. so if you want to print first and third value மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படினா so you have to use this command. so print x of 0 and then print x of 2 னு கொடுக்கணும். சோ அந்த இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு தான் நீங்க வந்து தனித்தனியா ரைட் வேல்யூஸ் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிக்க முடியும், சரியா? வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா இதுல? சோ இந்த ப்ரோகிராம்ல நீங்க யார் டவுட் கேட்டிங்களோ யா சோ நான் கமா போடுறச்ச இங்க டாட் வச்சிருக்கேன், ஜஸ்ட் இக்னோர் தட். ஆக்சுவலா இது வந்து 14, 67, 9. சோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகணும்னா அந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னன்னா இண்டெக்ஸ் 0ல ஸ்டார்ட் ஆகும். சோ ஒரு 5 வேல்யூஸ் எடுக்கறீங்கன்னா 0 1 2 3 4 அந்த மாதிரி வந்து இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு தான் நம்ம இங்க பிரிண்ட் பண்ணுவோம். அதுக்கு தான் நேத்தே நான் போட்டு காமிச்சிருந்தேன் இண்டெக்ஸ் எப்படி எடுப்பீங்கன்னு. சோ this is 0 and this is 1 and this is second. சோ பிரிண்ட் பண்றச்ச எனக்கு இந்த வேல்யூ மட்டும் பிரிண்ட் ஆகணும்னா print of x of 0 னு கொடுப்பேன். சோ அப்ப எனக்கு அவுட்புட் என்ன வரும், 14 வந்துடும். எனக்கு 9 பிரிண்ட் ஆகணும் அப்படினா சோ print of x of 2 னு கொடுப்பேன். அப்ப எனக்கு 9 பிரிண்ட் ஆகும், சரியா? சோ எனக்கு ரீப்ளேஸ் பண்ணிக்கணும்னா அந்த வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. Okay, yeah, so I'll move on to tuples now. Sorry for this, actually this is 8,6, it's not 8.6. That's my mistake. Okay ma'am, thanks for spotting. So இங்க வந்து x = 4, 8, 6 என்னோட வேல்யூ, ஓகேவா? சோ அதுதான் என்னோட வேல்யூ. வேரியபிள் வந்து இங்க x கொடுத்திருக்கேன். சோ print x கொடுக்கறச்ச எனக்கு அந்த 4, 8, 6 அப்படியே வந்து எனக்கு அவுட்புட்ல வந்துரும். and then type check பண்ணும்போது எனக்கு tuple வரும் because I use square round bracket இல்லையா? so instead of round bracket, yeah, 1 second ma'am. நான் அந்த இப்போ ஒரு டவுட் சொன்னீங்கல அந்த பேஜ்க்கு 1 செகண்ட் போங்களேன். yeah, அந்த லிஸ்ட்ல வந்து பிரிண்ட் பண்றது சொன்னீங்கல. சோ வந்து இங்க print x of 0 இருந்தா ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகும், print x of 2 இருந்துச்சுனா லாஸ்ட் ஒன் அதாவது தேர்ட் இதுல இருக்குது பிரிண்ட் ஆகும் அப்படினு சொன்னாங்க. இது வந்து என்ன டவுட்னா இது ஒரே கமாண்ட்ல போடும், print ன்னு போடுறதுக்கு ஒரே பிரிண்ட்ல போட முடியுமானா we can do that. எப்படினா print x of 0, x of 2 அப்படினு போடிங்கனா உங்களுக்கு வந்து டைரக்ட்டா 14 9 ன்னு பிரிண்ட் ஆயிடும். yeah,
சோ நான் சும்மா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக காமிச்சிருக்கேன் தனித்தனியா போட்டு. இஃப் யூ வாண்ட் யூ கேன் யூஸ் கமாண்ட் போட்டு நீங்க எத்தனை டேட்டா ஐ மீன் இண்டெக்ஸ் எத்தனை இருக்கோ அத்தனை வேணா நீங்க போட்டுக்கலாம். நான் சும்மா எக்ஸாம்பிளுக்காக 3 போட்டிருக்கேன். அது நீங்க ஒரு 5 to 6 வேல்யூஸ் வச்சு நீங்க செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரியா? Shall I move to tuples? Tuples ஓட முடிஞ்சிரும் எனக்கு. இதோட முடியுது ஆக்சுவலா. சோ இது புரிஞ்சிருச்சு இல்லையா? சோ சேம் லிஸ்ட்ல பார்த்த மாதிரியே தான். பட் இங்க வந்து நம்ம வந்து ரவுண்ட் பிராக்கெட் யூஸ் பண்ணுவோம். அது ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்சோ இட் இஸ் இம்யூட்டபிள். இம்யூட்டபிள் என்ன மீனிங் அப்படின்னா டெக்னிக்கலா இம்யூட்டபிள் தான் சொல்லுவாங்க. டியூபிள்ஸ் ஆர் இம்யூட்டபிள்னு சொல்லணும். சரியா? அப்படின்னா என்ன மீனிங்னா we cannot edit or replace the values. சோ இப்ப பாருங்க இங்க 4,8,6 இருக்கு. உங்களுக்கு நான் ரன் பண்ணி காட்டணும்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஓவியா காட்டுவாங்களா இல்ல நான் காட்டவா ஒரு வாட்டி இப்போ? ஓவியாவோட லேப்டாப் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ல இருக்கா மேம், நீங்க தான் ஷோ பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. ஓகே ஒன் செகண்ட். ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கிறேன் சோ தட் அதுல கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நீ இவ்வளவு நேரம் எடுக்குது. சோ டெஸ்க்டாப் கொடுத்துட்டு இங்க நியூன்னு இருக்கும் இல்ல பைத்தான் 3 கொடுத்துக்கோங்க. சோ உங்களுக்கு அந்த விண்டோ ஓபன் ஆகும். சோ x equal to சோ நான் வந்து ஓபன் பிராக்கெட் யூஸ் பண்ணோம் இல்லையா? சோ 1, 2, 3 ஓகே. சோ இப்ப டைப் ஆஃப் x கொடுக்குறேன் அப்படின்னா so it will show as a அது வந்து என்ன டேட்டா டைப் நம்ம காமிச்சிருக்கு டியூபிள்னு காமிச்சிருக்கு இல்லையா? சோ இதுக்கு முன்னாடி பார்த்த லிஸ்ட்ல வந்து நான் வந்து ஒரு வேல்யூ வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணிருப்பேன்னா லைக் இந்த மாதிரி ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணிருப்பேன் x of 1 equal to அப்படின்னு. சோ இந்த கமாண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா if I give this command in லிஸ்ட்ல வந்து என்ன பண்ணிருப்பேன் உங்களுக்கு அது காட்டுற ஒரே நிமிஷம். சோ இத நோட்டீஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க. சோ டு சேஞ்ச் வேல்யூ in the list ன்னு போட்டுட்டு டைப் x of 2 equal to 67 இந்த கமாண்ட் வந்து நான் யூஸ் பண்றேன். எனக்கு அவுட்புட் என்ன இருக்கும்? x of 2 னா இங்க 9 வேல்யூ இல்லையா? சோ 9 is replaced by 67. இது வந்து லிஸ்ட் ஓகேவா? சோ இந்த மாதிரி நான் x of 2 equal to 67 கொடுத்தேன்னா எனக்கு லிஸ்ட்ல வந்து அது எடிட் ஆயிடும், ரீப்ளேஸ் ஆயிடும். பட் வந்து டியூபிள்ல என்னால பண்ண முடியாது. ஓகே. சோ இப்போ நான் உங்களுக்கு அதை ரன் பண்ணி வேணா காட்டுறேன். சோ இங்க பாருங்க. இப்போ x of 2 க்கு நான் வந்து வேற ஒரு வேல்யூ கொடுக்குறேன்னு வெச்சுக்கோங்க. x of 2 equal to 4 கொடுக்குறேன் அப்படின்னா ஆக்சுவலா இது எரர் காட்டும் பிகாஸ் இது வந்து டியூபிள்ல வந்து நம்மளால ரீப்ளேஸ் பண்ண முடியாது. சோ இப்போ வந்து நான் இன்ஸ்டெட் ஆஃப் தட் ஓபன் பிராக்கெட் பதிலா நான் ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்தேன்னா அது வந்து லிஸ்ட்ன்ற டேட்டா டைப்ல வரும். அப்ப என்னால எடிட் பண்ணிக்க முடியும். பட் டியூபிள்ல வந்து இந்த மாதிரி நம்மளால ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இப்போ நான் 1 2 3 கொடுத்தேன்னா தட் வேல்யூ ரிமைன்ஸ் சேம் till the end of the program. எக்ஸிக்யூட் பண்ற வரைக்கும் அந்த வேல்யூ நம்மளால சேஞ்ச் பண்ணவே முடியாது. சரியா? இதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சோ தட் இங்க பாருங்க x of 2 equal to 4. if I want to replace this index 2, so index 2ன்றது 3. அந்த 3 வேல்யூ நான் 4 ஆல ரீப்ளேஸ் பண்ணனும்னு நினைக்கிறேன். பட் என்னால முடியாது because I am using the data type tuple here. சரியா? அதுதான் இங்க இந்த கான்செப்ட். ஓகே. சோ நெக்ஸ்ட் ஒன் சோ இதுல வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம் டியூபிள் அதுக்கு முன்னாடி காமிச்சல கிரியேட் அண்ட் பிரிண்ட் வேரியபிள் அதே எக்ஸாம்பிள் தான். சோ டியூபிள் 1 ஈக்குவல் டு சோ ஒரு எம்டி எதுவுமே லிஸ்ட்ல நான் எதுவுமே போட்டுக்கல. ஐ மீன் அந்த டியூபிள் உள்ள நான் எதுவுமே போடல, ஓபன் பிராக்கெட் மட்டும் வச்சிருக்கேன் எம்டி டியூபிள்னு. சோ செகண்ட் டியூபிள் 2ல வந்து நான் வேல்யூஸ் கொடுத்திருக்கேன் 1, 2, 3 ன்னு. சோ அதுல என்ன சொல்லிருக்காங்க டியூபிள் கண்டெய்னிங் 3 இன்டிஜர் ஆப்ஜெக்ட்ஸ். சரியா? 1 2 3ன்றது இன்டிஜர் இல்லையா? அதை போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் டியூபிள் 3ல என்னன்னா ஸ்ட்ரிங். ஓகே. இந்தியா, கனடா, ஜப்பான் இதெல்லாம் வந்து ஸ்ட்ரிங் அண்ட் டேட்டா டைப்ல வந்துரும். சோ இதெல்லாம் எதுக்கு அவங்க இத்தனை காமிச்சிருக்காங்கன்னா டியூபிள்ல வந்து ஐ கேன் யூஸ் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா. சோ டேட்டா டைப்ஸ் இன்டிஜர் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிக்கலாம், லிஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே நான் வந்து இங்க யூஸ் பண்ணிக்கலாம்ன்றதுக்காக தான் அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் எம்டி கொடுத்திருக்காங்க, அதுக்கப்புறம் இன்டிஜர், அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங். அண்ட் நெக்ஸ்ட் டியூபிள் 4 இதெல்லாம் வந்து வேரியபிள் நேம்ஸ். ஓகே. ஃபர்ஸ்ட் டியூபிள் அவங்க வந்து லைன் ஆஃப் கோடிங் வந்து மாறுதுன்றதால 1 2 3 நேம் கொடுத்திருக்காங்க. டியூபிள் 4 equal to
So combinations of the 100 comma Italy comma false. So 100 என்றது integer and Italy என்றது string and false என்றது அது condition. Okay, true or false சொல்லுவாங்க, அது booleanல வரும். So இந்த மாதிரி combination of use பண்ணி ஒரு coding ஒரு line கொடுத்திருக்காங்க. And tuple 5 equal to 50 comma. So 50 என்றது ஒரு integer and then அதுக்குள்ள இன்னொரு command கொடுத்திருக்காங்க. என்னன்னா இந்தியா கனடா ஜப்பான் அந்த string ஃபுல்லா ஒரு string ஃபுல்லா தனியா ஒரு லிஸ்டா எடுத்திருக்காங்க. So இதுக்குள்ள எப்படின்னு சொல்வீங்கன்னா லிஸ்ட்னு சொல்லுவோம். சரியா? லிஸ்ட்னு சொல்ல முடியாது ஆக்சுவலா, ஒரு அது தனியா ஒரு குரூப். ஓகேவா? இந்தியா கனடா ஜப்பான் ஒரு ஸ்ட்ரிங்கோட டேட்டா டைப் இல்லையா? சோ 50 ன்றது இன்டிஜர். சோ அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த மூணு மட்டும் தனியா ஒரு குரூப் பண்ணிருக்காங்க and 50. சோ என்ன சொல்லிருக்காங்க, the extra comma tells the parentheses are used to hold a singleton tuple. சோ இப்போ இந்த 50 ன்றது ஒரு தனி வேல்யூ. சோ இந்த இந்தியா கனடா ஜப்பான் ஒரு குரூப் மாதிரி. சரியா? சோ இதெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, எல்லாத்தையும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஒன் பை ஒன்னா பிரிண்ட் மட்டும் பண்ணிருக்காங்க. சோ பிரிண்ட் tuple 1 tuple 2. சோ இப்போ என்ன ஆகும், இந்த பிராக்கெட் உள்ள இருக்கிறது எல்லாமே இங்க பிரிண்ட் ஆகி காட்டும். சோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இங்க மட்டும் 50 கமா அந்த பிராக்கெட் உள்ள என்ன கொடுத்தோமோ அது அப்படியே தனியா பிரிண்ட் ஆகும், இந்தியா கனடா ஜப்பான். சரியா? சோ அவ்வளவுதான், இதுல வேற எதுவும் இல்ல. சோ எப்படி ஒரு டியூபிள்ல வந்து we can use all data types, அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. சரியா? and next one is access tuple item. சோ இதுக்கு முன்னாடி லிஸ்ட்ல பார்த்தோம் இல்லையா? சோ ஒரு குரூப் ஆஃப் கண்ட்ரீஸ் இங்க கொடுத்திருக்காங்க, இந்தியா கனடா ஜப்பான் அண்ட் இட்டாலி. So if I want to print India அப்படினா என்ன பண்ணிக்கணும், so இது வந்து 0th indexல இருக்கும். So as usual print of அந்த வேரியபிள் நேம் என்ன கொடுத்திருக்கோமோ அந்த நேம் கொடுத்துட்டு அது இண்டெக்ஸ் கொடுக்கணும். So tuple 1 of 0 ன்னு கொடுக்கும்போது எனக்கு இந்தியான்றது பிரிண்ட் ஆயிரும். So next வந்து இந்தியா கனடா. So this is 0th index, first index, second index and இது வந்து third இல்லையா? So அப்ப tuple 1 of 3 அப்படின்னு கொடுக்கறச்ச எனக்கு இட்டாலி வந்து பிரிண்ட் ஆகும். So லிஸ்ட்ல பார்த்த அதே சேம் கான்செப்ட் தான் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம், பட் வந்து எடிட் தான் பண்ண முடியாது, லைக் உள்ள போய் எதுவுமே ஆட் பண்ண முடியாது இல்லையா? சோ அதுதான் இதோட பாயிண்ட். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அதுல பார்த்து அதே தான் செக் இஃப் ஐட்டம் எக்ஸிஸ்ட். சோ இப்போ வந்து இஃப் இந்தியா இஸ் இன் டெஸ்ட் டியூபிள்னு கேக்குறாங்க. டெஸ்ட் டியூபிள்ன்றது அந்த வேரியபிளோட நேம். சோ அதுல வந்து இந்தியா வந்து இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. எஸ், இந்தியா இஸ் அவைலபிள். சோ அவுட்புட் வந்து எஸ் வரும். சரியா? and then next one is a delete tuple. so delete tupleன்றது இப்ப டெஸ்ட் டியூபிள்ன்ற வேரியபிள் நேம் கொடுத்திருக்காங்க, அதுல இந்தியா கனடா ஜப்பான் அண்ட் இட்டாலி கொடுத்திருக்காங்க. சோ delete test tuple கொடுத்தீங்கன்னா இது மொத்தமா அப்படியே இந்த கமாண்ட் அந்த லைன் ஃபுல்லாவே நமக்கு delete ஆயிரும். சோ நெக்ஸ்ட் டைம் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. சரியா? சோ இதெல்லாம் சின்ன சின்ன கமாண்ட்ஸ் டியூபிள் இருக்கிறது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிக்ஷனரி. டிக்ஷனரினும் போது டியூபிள் பார்த்தது வந்து நம்ம ஓபன் பிராக்கெட்ல பார்த்திருப்போம், லிஸ்ட்ல பார்த்தது ஸ்கொயர் பிராக்கெட் பார்த்திருப்பீங்க. லைக் டிக்ஷனரி வரும்போது பேரண்டிஸ் ஃப்ளவர் பிராக்கெட் யூஸ் பண்ணுவோம் இல்ல, சரிங்களா? சோ இப்போ இங்க என்ன போட்டுருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ சப்ஜெக்ட் நேம். ப்ரோ பைத்தன் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க ப்ரோ, நீங்க அட்டெண்ட் பண்ணிருக்கலாம் ப்ரோ. ஹலோ, யா. சோ டிக்ஷனரினும் போது சோ வில் யூஸ் திஸ் ஃப்ளவர் பிராக்கெட். ஓகே, சோ இது உள்ள என்னெல்லாம் கொடுத்திருக்காங்கன்னு ஒரு வாட்டி ஜஸ்ட் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. சோ சப்ஜெக்ட் நேம்ன்றது இதுல வந்து என்னன்னா கீ அண்ட் வேல்யூஸ்னு சொல்லுவாங்க. சோ ஒரு क्वेश्चन அதுக்கான ஆன்சர் நம்ம போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி. சோ சப்ஜெக்ட் நேம் அது வந்து பைத்தான். சோ கிளாஸ் வந்து ஐடி அண்ட் செமஸ்டர் வந்து ஃபர்ஸ்ட் இயர். சோ இது என்னன்னா, சோ சப்ஜெக்ட் நேம்ன்றது சப்ஜெக்ட் நேம் கிளாஸ் செம் இதெல்லாம் क्वेश्चन மாதிரி வெச்சுக்கோங்க. சோ தட் இஸ் கால்ட் அஸ் கீன்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் என்னன்னா கீன்னு சொல்லுவோம். சோ அப்ப அதுக்கு ஆன்சர் எழுதிருக்காங்க இல்லையா, சோ சப்ஜெக்ட் நேம் என்னன்னா பைத்தான் படிக்கிறோம் அப்படின்னு. சோ இது எந்த கிளாஸ்க்கு, ஐடி. சோ செமஸ்டர் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. சோ அந்த ஆன்சர் எல்லாமே என்னன்னு சொல்லுவாங்கன்னா வேல்யூஸ்னு சொல்லுவாங்க. சரியா? சோ இப்போ நம்ம இன்டிஜர் எல்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா, 1,2,3 x equal to 1,2,3 அந்த 1,2,3 நம்ம வேல்யூஸ்னு சொல்லுவோம். பட் இங்க என்னன்னா எக்ஸ்ட்ரா ஒன்னு கீன்னு ஒன்னு கொடுத்திருக்காங்க. சோ அதுக்கு ஒரு இப்போ பைத்தான்னா அது என்னதுன்னா அதுக்கு ஒரு கீ என்னன்னு பார்த்தோம்னா சப்ஜெக்ட் நேம். சரி, அது வந்து ஒரு சப்ஜெக்ட் இல்லையா? சோ அதே மாதிரி ஐடின்றது ஒரு கிளாஸ் நேம். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் இயர்ன்றது செம்ன்றது செம் கீழ தான் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்னு வரும் இல்லையா? சோ இந்த மாதிரி பிரிச்சு எழுதுறது தான் டிக்ஷனரின்னு சொல்லுவாங்க. சோ சப்ஜெக்ட் கிளாஸ் அண்ட் செம் கம்ஸ் அண்டர் கீ. சோ அதுக்கு ஒரு நேம் கொடுக்குறாங்க, கீ அண்ட் வேல்யூஸ் அப்படின்ட்டு. சரியா? சோ இதுக்கு எதுவும் ப்ரோக்ராம் எல்லாம் நான் எதுவும் எடுக்கல, ஜஸ்ட் சப்ஜெக்ட் நேம் பைத்தான் இந்த மாதிரி இருக்கும். கீஸ் அண்ட் வேல்யூஸ் வச்சு இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி எழுதுவாங்க, கோலன் யூஸ் பண்ணிப்பாங்க இங்க. புரியுதா? சோ கீ கோலன் வச்சுட்டு அதோட ஆன்சர் வேல்யூஸ். சோ எல்லாத்துக்குமே லைக் ஆஸ் யூசுவல் ஸ்ட்ரிங் மாதிரி மேல கோட்ஸ் போட்டுப்பாங்க. சரியா? சோ எல்லாத்துக்குமே கோலன் வச்சு இப்போ சப்ஜெக்ட் நேம் அண்ட் பைத்தான்ன்றது ஒரு தனி வேல்யூ. சோ அதுக்கு தனியா வச்சுப்பாங்க. சோ and then comma separated by comma and class and IT இது தனி, and then comma திரும்ப செம் அண்ட் ஃபர்ஸ்ட் இயர்ன்றது ஒன்னு. சோ ரெண்டுத்துக்கும் கோலன் வச்சு எழுதிருப்பாங்க. சரியா? இதுதான் வந்து டிக்ஷனரி. சோ ஃப்ளவர் பிராக்கெட் வச்சு நம்ம எழுதுவோம் லைக் parenthesis. and then last one is set. set அப்படின்றது என்னன்னா
சோ இதுல வந்து நம்மளால எதுவுமே வந்து டூப்ளிகேட் பண்ண முடியாது. இப்ப வந்து ஒரு டேட்டா இப்ப வந்து இங்க பாத்தீங்கன்னா தெரியும். சோ 10 20 30 40 13 இதெல்லாம் நான் கொடுத்திருக்க டேட்டா சரியா. இப்ப நான் இதை ரன் பண்றேன் அப்படின்னா எனக்கு டூப்ளிகேட் காப்பி எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எனக்கு டெலிட் ஆயிரும். சோ எனக்கு அவுட்புட்ல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த 30 13 எனக்கு 2 வாட்டி கொடுத்திருக்கேன், பட் எனக்கு டூப்ளிகேட் காப்பீஸ் எடுத்துக்காது. சோ அவுட்புட் வரும்போது என்ன பண்ணனா ஒரே ஒரு சிங்கிள் என்ட்ரி மட்டும் தான் நமக்கு ரிசீவ் ஆகும். So it is an unordered collection of elements. Also it is a unique elements. Unique elements என்றது ஒரு டைம் மட்டும் தான் என்னால அந்த வேல்யூ யூஸ் பண்ண முடியும். So I cannot use duplicate. இங்க 30 30 நான் கொடுத்திருக்கேன்னா அது வந்து எடுத்துக்காது, ஒரு 30 மட்டும் தான் எடுத்துட்டு எனக்கு அவுட்புட்ல கொடுக்கும் சரியா. இதுதான் வந்து செட்னு சொல்லுவாங்க. So as usual டிக்ஷனரில யூஸ் பண்ற மாதிரி இங்க வந்து ஃப்ளவர் பிராக்கெட் யூஸ் பண்ணிருப்பாங்க, லைக் parenthesis. பட் வந்து இதுல கீ வேல்யூஸ் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது, லிஸ்ட்ல யூஸ் பண்ற மாதிரியே தான். பட் டூப்ளிகேட் காப்பீஸ்லாம் இல்ல அலோ பண்ணிக்காது. சோ cannot be repeated again, no duplicate entries. சோ இப்போ நான் இப்படி கொடுத்தா கூட எனக்கு என்ன ஆகும் அவுட்புட்ல பாத்தீங்கன்னா அந்த 30 வராது. இதுதான் செட்டோட ஒர்க். ஓகே. அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து பூலியன் வந்து என்னன்னா லைக் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். இப்ப ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அந்த மாதிரி எல்லாம் செக் பண்றோம் அப்படின்னா so I can use boolean. so இதுக்கு பெருசா எதுவும் கிடையாது. பூலியன்ன்றது லைக் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் செக் பண்றது, லைக் a greater than b அந்த மாதிரில வரும் இல்லையா. சோ அதெல்லாம் பூலியன்ல வரும். and this is all about data types. ஓகேவா, 7 data types பார்த்திருக்கோம். so tuples and list மட்டும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டா இருக்கும், ஏன்னா அதுதான் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். so tuples and list கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் தென் டிக்ஷனரி செட் எல்லாம் விட டியூபிள்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. சோ அது மட்டும் கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. டியூபிள்ஸ்க்கும் லிஸ்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அந்த மாதிரி. ஓகேவா, அதுல கொஞ்சம் ப்ரோக்ராம்ஸ் வேணா நான் கொடுக்குறேன், எக்ஸாம்பிள்ஸ் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகே. அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் ரூல்ஸ் ஃபார் நேமிங் வேரியபிள்ஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வேரியபிள்ஸ், அதுக்கப்புறம் என்னென்ன டேட்டா டைப்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இப்போ நான் வேரியபிள்ஸ்ன்றது என்னன்னா நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோம், இங்க எல்லாம் கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ இப்போ வேரியபிள் நேம்ஸ் எல்லாம் இந்த ப்ரோக்ராம்ல எல்லாம் பார்த்திருப்பேன். இப்போ டெஸ்ட் டியூபிள் கொடுத்துருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஆல் தி வேரியபிள் நேம்ஸ் இல்லையா. இங்க ஒரு டெஸ்ட் டியூபிள், இதெல்லாம் வேரியபிள் நேம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. சோ இந்த ப்ரோக்ராம்ல பார்த்தோம்னா டியூபிள் 1 கொடுத்திருக்கோம், இதெல்லாம் வேரியபிள் நேம். சோ இந்த நேம் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் ரூல்ஸ் இருக்கு. சோ we have to follow that rules. நம்ம இஷ்டத்துக்கு எல்லாம் நம்மளால கொடுக்க முடியாது. சோ இங்க வந்து டியூபிள் 1 கொடுத்திருக்காங்க. சோ இன்ஸ்டெட் ஆஃப் தட் டியூபிள் 1 நான் வந்து என் பாட்டிக்கு ஏதாச்சும் ஒரு நேம் கொடுக்க கூடாது, அந்த மாதிரி கொடுக்க முடியாது. சோ அதுக்குன்னு some specific set of rules are there. So we have to follow that rules while giving names to these variables. Okay, so just அது ஒரு 4 rules இருக்கு, அது மட்டும் நான் சொல்லிடுறேன். Yeah, first rule is a variable name must begin with an alphabet or an underscore, not with number or any special character. So I think it's clear to you all. So variable name என்றது நான் கொடுக்கறச்ச எனக்கு எப்படி அது ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா I can start with any alphabets, like ABCD ல இருந்து Z வரைக்கும் ஒரு alphabet யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு underscore. சோ இதுல வேற எந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸுமே என்னால யூஸ் பண்ண முடியாது. அபார்ட் ஃப்ரம் திஸ் அண்டர்ஸ்கோர் ஒன்லி கேரக்டர் என்ன யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நேம் கொடுக்கறதுக்கு அண்டர்ஸ்கோர் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்ல. சரி, அந்த அண்டர்ஸ்கோர் தவிர்த்து லைக் இந்த மாதிரி ஆல்பபெட், இந்த மாதிரி அட் சிம்பிள், ஆஷ், டாலர் இதெல்லாம் நிறைய இருக்கு இல்லையா. இதுல நம்மளோட ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் சொல்லுவோம் இல்லையா. சோ அந்த கேரக்டர்ஸ் வச்சு நீங்க எதுவுமே வேரியபிள் நேம் கொடுக்க கூடாது, அது கொடுத்தாலும் நமக்கு ஒர்க் ஆகாது. சரியா, இதெல்லாம் வந்து நம்ம பார்த்து கொடுக்கணும் வேரியபிள் நேம் கொடுக்கும் போது. சரியா, சோ ஐ கேன் யூஸ் திஸ் ஆல்பபெட்ஸ் ஏபிசிடின்னு வச்சு ஏதோ ஒரு நேம் பைத்தான் 1 பைத்தான் இந்த மாதிரி உங்களோட இஷ்டம். சோ ஒரு அடிஷன் பண்றீங்கன்னா ஆட், அந்த மாதிரி இல்லைன்னா சப்ராக்ஷன் பண்றீங்கன்னா சப்ராக்ஷன், அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். பட் வந்து லைக் அபார்ட் ஃப்ரம் திஸ் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க எக்ஸாம்பிள், நம்பர்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. சரி, நம்பர்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா தட் இஸ் ராங். அண்ட் ஆல்சோ வந்து ஸ்பெஷல் கேரக்டர் அண்டர்ஸ்கோர் வச்சு மட்டும் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அண்டர்ஸ்கோர் மட்டும் தான் நம்ம வேரியபிள் நேம் யூஸ் பண்ணிக்கலாம், அது ஒன்னுக்கு தான் அலோவ் பண்ணிருக்காங்க. சோ அபார்ட் ஃப்ரம் தட் அண்டர்ஸ்கோர் எந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸுமே யூஸ் பண்ணக்கூடாது. சரியா, இதெல்லாம் இன்கரெக்ட். கரெக்ட் மெத்தட் பாத்தீங்கன்னா ஏபிசி இந்த மாதிரி நேம் கொடுக்கிறது, ஒரு அண்டர்ஸ்கோர் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆல்பபெட்ஸ் கொடுத்துக்கலாம். So this is your first rules for naming variable. And second என்ன ரூல் பார்த்தோம்னா the first character can be followed by alphabets, numbers or underscores. So first character அப்படின்றது இப்ப பாத்தீங்கன்னா நான் ஆல்பபெட் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி நம்பர் கொடுத்துக்கலாம். சோ A100 வந்து கொடுத்துக்கலாம், இல்லைன்னா அண்டர்ஸ்கோர்ல ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா சோ அண்டர்ஸ்கோர் கொடுத்துட்டு லைக் காம்பினேஷன் ஆஃப் ஆல்பபெட்ஸ் அண்ட் நம்பர்ஸ் ஆர் அலவுட். அதுதான் அவங்க சொல்றாங்க, காம்பினேஷன் ஆஃப் ஆல்பபெட்ஸ் அண்ட் நம்பர்ஸ் ஆர் அலவுட். சோ இப்ப பாத்தீங்கன்னா A100 இருக்கு. சோ A என்றது ஆல்பபெட், 100 நம்பர், இந்த மாதிரி காம்பினேஷன் நான் யூஸ் பண்ணிக்கலாம் while giving names to the variables. As well underscore யூஸ் பண்ணி நான் கொடுத்துக்கலாம் இல்லையா. ஸ்டார்டிங்ல அண்டர்ஸ்கோர் கொடுத்துக்கலாம், இது வந்து அக்செப்ட் பண்ணிக்கோ. அண்டர்ஸ்கோர் and then alphabet and then அந்த நம்பர்ஸ் இல்லையா. சோ இதெல்லாம் கரெக்டான மெத்தட். சோ இன்கரெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும், பட் இங்க வந்து ஆல்பபெட்ல தான் ஸ்டார்ட் ஆகுது, தட்ஸ் ஃபைன். ஆல்பபெட்ல ஸ்டார்ட் ஆகுது, நம்பர்ஸ் வருது, ஓகே. பட் பாத்தீங்கன்னா இங்க டாலர் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா நமக்கு அக்செப்ட் பண்ற ஒரே ஒரு கேரக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்கோர் மட்டும் தான். சோ இந்த டாலர் சிம்பிள்ன்றது வேற ஒரு கேரக்டர் இல்லையா. சோ இது வந்து தப்பு, ஆக்சுவலி இது கொடுக்க கூடாது. அண்ட் தென் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் XYZ கொடுத்துருக்காங்க, ஓகே ஆல்பபெட்ஸ் நான் கொடுக்கலாம், பட் -2 கொடுத்துருக்கேன். பட் இந்த மாதிரி -2 இந்த மாதிரி எதுவுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. திஸ் ஆர் ஆல் தி இன்கரெக்ட் வேஸ், ஓகேவா. சோ அதனால இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. சோ இதுதான் வந்து கரெக்டான மெத்தட். ஒன்னு வந்து எப்படின்னா ஆல்பபெட்ஸ் அண்ட் தென் அண்டர்ஸ்கோர் வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா
ஆல்பபெட்ஸ் ஃபாலோட் பை நம்பர்ஸ். ஸோ அப்படின்னா அண்டர்ஸ்கோர் ஆல்பபெட்ஸ் இந்த மாதிரி காம்பினேஷன்ல கொடுத்துக்கலாம். இது வந்து கரெக்டான மெத்தட். இதெல்லாம் தப்பானது. ஓகேவா? கீழே போட்டுக்கலாம் இன்கரெக்ட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வேரியபிள் நேம்ஸ் ஆர் கேஸ் சென்சிட்டிவ். ஸோ கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்றது என்னன்னா, லைக் கேபிட்டல் ஏக்கு பதிலா நான் ஸ்மால் ஏ கொடுத்தேன்னா அது ரெண்டுத்துக்கும் வேற வேற மீனிங் காட்டும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா A100ன்னு ஒரு வேல்யூ நான் கொடுத்துருக்கேன். ஸோ A100க்கு நான் ஒரு 3 வேல்யூஸ் கொடுக்குறேன், 1 2 3ன்னு கொடுக்குறேன். அந்த கேபிட்டல் A100க்கு நான் வேற ஒரு வேல்யூ கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ பிரிண்ட் ஆகும்போது அது ரெண்டுமே வந்து என்ன ஆகும்னா தனித்தனியா பிரிண்ட் ஆகும். ஸோ கேஸ் சென்சிட்டிவ் பண்ணும்போது ரெண்டுமே ஒரே ஏ கிடையாது. ஸோ திஸ் இஸ் ஸ்மால் ஏ அண்ட் திஸ் இஸ் கேபிட்டல் ஏ. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் போட்டிருக்கேன். A100 அப்படின்றது ஒரு வேரியபிள் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ற வேரியபிள் நேம் A100. அதுக்கு வந்து நான் 100 என்ற வேல்யூ அலாட் பண்ணிக்கிறேன். அண்ட் செகண்ட் இஸ் கேபிட்டல் A100. ஸோ அதுக்கு நான் 200 என்ற வேல்யூ அலாட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் பிரிண்ட் பண்றச்சு எனக்கு என்ன ஆகும், ரெண்டுமே கொடுக்குறேன். A100, கேபிட்டல் A100 ரெண்டுமே கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகும்னா அவுட்புட் தனித்தனியா பிரிண்ட் ஆகும். ஸோ இதுக்கு தனியா பிரிண்ட் ஆகும் 100ன்னு, இதுக்கு தனியா 200 பிரிண்ட் ஆகும். ஸோ கேஸ் சென்சிட்டிவ். சரியா? அது மாதிரி நீங்க பார்த்து கொடுக்கணும். ஸோ ஒரே மாதிரி வேல்யூஸ் கொடுக்க கூடாது. லைக் கேபிட்டல் யூஸ் பண்ணீங்கன்னா ஸ்மால் லெட்டர்ஸ் அது பார்த்து கொடுக்கணும். அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் reserved words cannot be used as variable names. So reserved words அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ ஆல்ரெடி இப்போ நீங்க C++, Java எல்லாம் பார்த்துருப்பீங்க. லைக் இந்த மாதிரி நேம்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்து அந்த ப்ரோக்ராமை சேவ் பண்ணோம்னா அது வந்து நமக்கு வந்து ரன் பண்றச்சு எரர் காட்டிடும். இந்த மாதிரி வந்து this name is not valid அந்த மாதிரி எல்லாம் காட்டும். ஏன்னா நமக்கு வந்து ஆல்ரெடி அந்த நேம்ல வந்து அவங்க ப்ரோக்ராம் டிஃபால்ட் எழுதி வச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் இங்க என்னன்னா பிரேக், கிளாஸ், ட்ரை, கண்டினியூ இதெல்லாம் கோடிங்ல யூஸ் பண்ற வேர்ட்ஸ். இப்போ ஃபார் லூப் யூஸ் பண்ணனா அதுல லூப் எல்லாம் யூஸ் பண்ணுவோம், வைல் லூப், ஃபார் லூப் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். சோ இந்த மாதிரி நேம்ஸ் எல்லாம் நம்ம வேரியபிள்ஸ் நம்ம கொடுக்க கூடாது. பிகாஸ் இட் வில் கெட் கன்ஃபியூஸ். அதனால வந்து நம்ம வந்து நேம்ஸ் கொடுக்க வச்சா பார்த்து கொடுக்கணும். இந்த மாதிரி வந்து கீவேர்ட்ஸ் வந்து ரிசர்வ்ட் வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம கொடுத்து நம்ம வேரியபிள் நேமா கொடுக்க கூடாது. இட் won't accept as well. சரி, அதுக்கு தான் நான் எக்ஸாம்பிள் சும்மா கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். பிரேக், கிளாஸ், ட்ரை, கண்டினியூ, வைல், லூப், இஃப், ஃபார் அந்த மாதிரி நம்ம என்னெல்லாம் ப்ரோக்ராம் உள்ள யூஸ் பண்றோமோ அதெல்லாம் நம்ம வேரியபிள் நேம்ஸா யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? these are all the 4 rules for naming the variables. okay, and என்னோட இது இவ்வளவுதான். சோ இதுல யாருக்காச்சும் டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். லூமா, யாரோ கிரிக்கெட் வேற இருக்கீங்க. ஹலோ மேம். எஸ் வா. மேம், ஓவியாவோட another அக்கவுண்ட் வந்து கொஞ்சம் க்ளோஸ்ட் ஆக்குறீங்களா? யா ஒரே நிமிஷம் தான். ஓவியா, லூமா கேக்குதா? one second. ஹலோ. few seconds தான். ஓகே. ஜெபா இருக்கீங்களா? ஓகே லூமா, நான் உங்களுக்கு அனுப்பின பிபிடி மட்டும் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கிறேன். ஓகேடா. ஓவியா, கொஞ்சம் ஒரு 1 minute வெயிட் பண்ணுங்க. நிறைய சேர்த்துனால லேட் ஆகுது. ஹோஸ்ட மாத்திட்டேன்க்கா. கத்திட்டு இருக்காங்க.
ஓகே லுமா, நான் உங்களுக்கு அனுப்பின பிபிடியை மட்டும் இப்போ ஷேர் பண்ணுறீங்களா? நான் ஆக்சுவலாக வந்து ஸ்க்ரீன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக ஷேர் பண்றேன் உங்களுக்கு. ஓகே ஓகே ஷேர் பண்றேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் லுமா. ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம வந்து பைத்தான் வந்து என்ன ஏதுன்னு நம்ம படிச்சுட்டு இருந்தோம், லைக் வேரியபிள்ஸ், டேட்டா டைப்ஸ் அந்த மாதிரி. ஆனால் அந்த கோட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நமக்கு தெரியுமா? இப்போ நம்ம கிட்ட வந்து யாராச்சும் வந்து கோட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு பைத்தான் கோட் எடுக்க தெரியும். ஸோ அந்த ப்ராசஸ் வந்து நான் இப்போ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஒரு சின்ன ஸ்க்ரீன் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவன் எப்படி ப்ரோக்ராம் வரலட்சுமி மேம் சொன்ன ப்ரோக்ராம்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சோர்ஸ் கோட். சோர்ஸ் கோடு அப்படின்றது ஒன்றும் இல்லை, நம்ம அடிக்கக்கூடிய கோட். இப்போ நம்ம போய் பிரிண்ட் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு கொடுக்குறோம், இல்லை ஒரு A is equal to 10, B is equal to 10, இதை வந்து பிரிண்ட் பண்ணி ஆட் பண்ணு. ஸோ அந்த மாதிரி சொல்றது எல்லாமே வந்து சோர்ஸ் கோட். ஸோ அந்த சோர்ஸ் கோட்லேருந்து அப்படியே இன்டர்பிரட்டர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைனாக வந்து ஸ்கேன் பண்ணி, லைக் வந்து நம்ம எழுதுற கோட் வந்து மெஷின் கோடை கன்வெர்ட் பண்ணி ஒவ்வொரு லைனாக செக் பண்ணும், எரர்ஸ் ஏதாச்சும் இருக்கா இல்லையா அப்படின்றதுக்கு. அதில் வந்து கம்பைலர்லேருந்து பைட் கோட் போகும், பைட் கோட்லேருந்து பிவிஎம் போய் நம்மளோட லைப்ரரி ஃபைல்ஸ் ஏதாச்சும் ஆட் பண்ணணும், இல்லை சம்வாட் ஏதாச்சும் ஆட் பண்ணணும், இல்லை அந்த மாதிரி லைப்ரரி ஃபைல்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணிட்டு கோடை ரன் பண்ணி காட்டணும். இதுதான் வந்து என்டையர் ப்ராசஸ். ஸோ இதுதான் வந்து பைத்தான் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு, பைத்தான் கோடு எப்படி ரன் ஆகுது அப்படின்ற ப்ராசஸ். இதுமா நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, இவ்வளோ நேரம் நம்ம வந்து டேட்டா டைப்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு சின்ன ரீகேப் மாதிரி. நியூமெரிக் டேட்டா டைப்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 5 டைப் இருக்கு. நியூமெரிக், டிக்ஷனரி, பூலியன், செட், சீக்வன்ஸ் டைப். நியூமெரிக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்டீஜர், காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஃப்ளோட். டிக்ஷனரி அப்படின்றது கலெக்ஷன் ஆஃப், இப்போ நம்ம டிக்ஷனரி எல்லாம் எடுத்தோம்னா கலெக்ஷன் ஆஃப் ஆல்பபெட்ஸ் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி டிக்ஷனரியும் வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் கோட்ஸாக வந்து வச்சுக்கலாம். பூலியன் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இப்போ நம்ம மேத்ஸ்ல எல்லாம் படிப்போம் இல்லையா, இது வந்து ட்ரூவா இருக்கா இல்லை ஃபால்ஸா இருக்கா, ஸோ அதுக்காக வந்து பூலியன் யூஸ் பண்ணலாம். செட், இப்போ அந்த நம்ம செட் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு 10 செட் ஆஃப் நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய 5 இந்த செட்ல இருக்கா, 10 இந்த செட்ல இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு செட்டாக எடுத்துக்கலாம். சீக்வன்ஸ் டைப்ல வந்து ஸ்ட்ரிங்ஸ், லிஸ்ட், டூபிள் அப்படின்னு சொல்லிட்டு 3 இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக் ஃப்ளோ சார்ட் ஆஃப் டேட்டா டைப்ஸ். இது வேணா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, வர ஐ வில் சென்ட் யூ இன் தி குரூப். நெக்ஸ்ட் வந்து ஐ வில் ஷேர் மை ஸ்கிரீன். ஸோ என் ஸ்கிரீன் தெரியுதாலுமா? தெரியுதுடா. யா, ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம எழுதுற கோட் வந்து ரன் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம எடுத்த உடனே வந்து ஒரு சின்ன செக்குக்காக பிரிண்ட் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு போடலாம். ஸோ எப்படி போட்டுட்டு ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு போடணும். ஸோ ஹலோ வேர்ல்டுன்னு போட்டாச்சு. இதை வந்து ரன் பண்ணி பார்ப்போம். சாரி திரும்ப பேக் போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் படிக்கும். இதை வந்து இப்போ ரன் பண்ணி பார்ப்போம், இஃப் இட் இஸ் ஒர்க்கிங் ஆர் நாட். ஸோ நமக்கு வந்து பிரிண்ட் ஹலோ வேர்ல்ட், அதாவது பிரிண்ட் எதுக்கு அப்படின்னு சொன்னா, நம்ம இப்போ கடைக்கு எங்கேயாச்சும் போறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம இங்க ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் எங்கேயாச்சும் போறோம், அந்த மாதிரி போகும்போது ஒரு 10 ஐட்டம் வாங்கி பிரிண்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பர்பஸ்க்கும் வந்து இந்த பிரிண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ஒரு பேசிக்கா ஆப்ரேட்டர்ஸ் போய் பார்ப்போம். ஸோ ஆப்ரேட்டர். ஸோ ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு. அதாவது ஹலோ கேக்குதா? Is it okay to use without words class as a variable name class? Question. Sorry, I can't get you da. Is it okay to use reserved word class as a variable name class? Yeah, sometimes
அது யூஸ் பண்ற மாடியூலை பொறுத்து. ஹலோ, கேக்குதா எல்லாரும்? நீங்க போங்கடா. ஓகே, நம்ம இப்போ வந்து ஆபரேட்டர்ஸ் வித் நம்பர்ஸ் பார்ப்போம். சாரி. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நம்பர்ஸ், எந்த மாதிரியெல்லாம் நம்பர்ஸ் நமக்கு தெரியும். ஒரு இன்டீஜர் ஒரு ஃப்ளோட் தெரியும். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் வந்து ஓவியா, உங்க ஆடியோ கொஞ்சம் கிளியரா இல்ல. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்ட் அப்படின்றது வந்து ஒரு நிமிஷம். இன்ட் வந்து 1 to 10 இந்த மாதிரி வந்து இருக்கு. 1 to 10 இந்த மாதிரி வந்து கவுண்டபிள்ஸ்லாம் வந்து இன்டீஜர்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ஹலோ ஓவியா. ஹலோ ஓவியா, யா கேக்குதுங்களா? கொஞ்சம் கிளியரா இல்லடா. பிரேக் ஆகி கேக்குது. ஃபார் மீயா இல்ல எல்லாருக்குமான்னு தெரியல, பட் பிரேக் ஆகி கேக்குது. வாய்ஸ் இஸ் நாட் எவ்ரிஒன் குடா. சோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண. யா, இப்போ கேக்குதா? கேக்குதுடா, பட் இட்ஸ் பிரேக். கிளியரா இல்லைன்னு ரூமா. இஸ் இட் ஓகேனா? ஆடிபிள் லோ ஆயிடுச்சுடா. ஸோ என்ன பண்றது? ஆக்சுவலாக என்னோட சவுண்ட் எல்லாமே ஆன்ல தான் இருக்கு. இல்லனா மொபைல்ல ஆடியோ ஆன் பண்ணிட்டு லேப்ல வந்து பிரசன்ட் பண்ணுங்களேன். ஓ சரி, ஓகேண்ணா. 1 minute, நான் அதுக்கு போய் பண்ணிட்டேன். இப்போ ஆடிபிளா இருக்கு. டூ வாய்ஸா கேக்குது. ஓகே, நான் இதுல இருந்தே பேசுறேன்னா இப்போ ஏதாச்சும் ரொம்ப லோவா இருந்துச்சுன்னா மட்டும் சொல்றீங்களா? ஷூர்டா. இப்போ ஓகே தானே? ஓகே தான், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. யா ஓகே. இப்போ வந்து பார்த்தோம்னா நம்மளோட நம்பர்ஸ் லிஸ்ட்ல வந்து இன்ட் தெரியும், ஃப்ளோட், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கு. இன்ட் அப்படின்றது வந்து 1 to 10, அதாவது 1 to 100 எந்த நம்பர்னாலும் இருக்கட்டும். நான் வந்து இப்போதைக்கு பேசிக்காக வந்து 1 to 10 அப்படின்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோட். ஃப்ளோட்ன்றது பார்த்தீங்கன்னா 1.2, அதாவது டெசிமல் வேல்யூஸ் லைக் 5.2 அந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே வந்து ஃப்ளோட்.
அடுத்து வந்து காம்ப்ளெக்ஸ் வந்து 2 + 3j, இது எல்லாமே வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். இது சும்மா பேசிக்காக தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஆபரேட்டர்ஸ்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு அடிஷன் பண்ணி பார்ப்போம். எப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து a is equal to 10 அப்படின்னு கொடுக்குறேன், b is equal to 10 அப்படின்னு கொடுக்குறேன், print a plus b அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ வந்து நான் அதை ரன் பண்ணேன், இப்போ 20. இது இவ்வளோ பெரிய ப்ராசஸ் அடிக்கணுமா? அதாவது இந்த 3 லைனையே வந்து நம்ம இன்னும் ஷார்ட் பண்ணலாம். எப்படின்னா print 10 + 20 அப்படின்னு சொல்லிட்டு ரன் பண்ணாலே வந்துட்டு நமக்கு வந்து அவுட்புட் வந்து. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ரைட்டிங் இன் 3 lines we can use 1 line also. அண்ட் தென் வந்து அடிஷன் மட்டும்தான் பண்ண முடியுமா? அப்படியெல்லாம் இல்லை, சப்ட்ராக்ஷன் பண்ணலாம், வந்து மல்டிப்ளை பண்ணணும், ஒரு டிவைட், இந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து ஒரு இப்போ நார்மலா வந்து 10 divided by 2 அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறேன். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் ஒரு ஸ்லாஷுக்கு பதிலாக 2 ஸ்லாஷ் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா ரவுண்ட் ஆஃப் ஆகி வரும். ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பர்சன்டேஜ், கேன் யூஸ் பர்சன்டேஜ் ஆல்சோ. பர்சன்டேஜ் ஹேஷ்டேக்ல நான் போட்டுக்கிறேன். பர்சன்டேஜ் யூஸ் பண்ணாலும் ஒரு டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணாலும் இட் வில் கிவ் சம் ரவுண்ட் ஆஃப் கேட்கல ஓவியா. ஓகே, ஸோ இப்போ ஆடிபிளா இருக்கா? ஆடிபிளா இருக்கு, ரொம்ப பிரேக் ஆகுது. Oh my god. Let me try some other. ஃபோன்ல இருந்து கனெக்ட் பண்ணா எக்கோ அடிக்குது. ஓகே, நீங்க வந்து ஸ்கிரீன் ஏதாவது பிரசன்ட் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மொபைல்லயே. நான் அதுக்குள்ள வந்து ஸ்கிரீன் பிரசன்ட் பண்ண முடியுதா பாக்குறேன் லேப்ல. ஓகே, நோ இஷ்யூஸ். 1040 இல்ல 140 ஆயிடுச்சு. want to be wrap பண்ணணும் இல்லையா? ஓகே. ஸோ இல்ல, நான் ஆக்சுவலா நான் எழுதின கோட்லாம் தெரிஞ்சுதானே. நீங்க என்ன சொல்றீங்கன்னு ஃபுல்லா கேட்கல ஓவியா, பாதி பாதி கேக்குது. ஓகே, நான் இப்போ எழுதின ஆப்ரேஷனோட ப்ரோக்ராம்ஸ்லாம் தெரிஞ்சிச்சு தானே. ஹலோ ஓவியா, ஏதாச்சும் பேசுறீங்க, எதுவும் கேட்கல. இல்ல, நான் எழுதின ப்ரோக்ராம்ஸ்லாம் தெரிஞ்சு. ஸ்கிரீன் ஓகேவா இருக்கு, வாய்ஸ் தான் கிளியரா இருக்க மாட்டேங்குது. ஸோ ஓகே, ஸோ எனக்கு தெரியல என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு. ஸோ லூமா கேன் வி ரேப் அப் தி செஷன். நான் வந்து என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. ஹலோ, ஆஃப் யூசிங் ஒரு ஸ்லாஷுக்கு பதிலாக 2 ஸ்லாஷ் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா ரவுண்ட் ஆஃப் ஆகி வரும். ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பர்சன்டேஜ், கேன் யூஸ் பர்சன்டேஜ் ஆல்சோ.
percentage ஹேஷ்டேக் நான் போட்டுக்கிறேன். percentage யூஸ் பண்ணாலும் ஒரு டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணாலும் it will give some round of வாய்ஸ் கேட்கல ஓவியா. இப்போ ஆடிபிளா இருக்கா? ஆடிபிளா இருக்கு, ரொம்ப பிரேக் ஆகுது. Oh my god. Let me try some other. ஃபோன்ல இருந்து கனெக்ட் பண்ணா எக்கோ அடிக்கும். ஓகே, நீங்க வந்து ஸ்கிரீன் ஏதாவது பிரசன்ட் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. கேக்குதா எல்லாருக்கும்? கேக்குதுடா, கிளியரா இருக்கு. யா ஓகே. இப்போ ஓவியா, ஹலோ ஓவியா, ஓவியா இருக்கீங்களா? நீங்க வாய்ஸ் கனெக்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். சாரி டு இன்டரப்ட். லுமா, அவங்களுக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்களா? பிகாஸ் ஆடியோ அப்படின்னா அவங்களால கேட்கவும் முடியாது. எஸ், அவங்க கனெக்டே பண்ணலன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அவங்களுக்கு மைக்கே காட்டல. எனக்கு ஐ திங்க் அவங்க கனெக்ட் பண்ணல. ஸோ வந்து நான் கேட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்து 1:45க்கு அனதர் செஷன் அவங்க போகணும். ஸோ நம்ம இப்போ இந்த மீட்டிங் எண்ட் அப் பண்ணிட்டு நம்ம பிரைவேட் ஐடியில வந்து திரும்ப வர முடியுதான்னு இப்போ பார்க்கலாம். குரூப்புக்கு வந்துருங்க எல்லாருமே, நான் சொல்றேன். ஓகே, தேங்க்யூ பவானி. தேங்க்யூ லுமா. லுமே, சொல்லுங்க. யாரு? சதீஷ் லுமே. சொல்லுங்கப்பா. இப்போ இந்த 5 daysல வந்துட்டு பேசிக்ஸ் மட்டும் தானே கவர் பண்ற மாதிரி ஐடியா? ஆமா. ஃபர்தரா தான் எடுத்துட்டு போற மாதிரி ஐடியா இருக்கா? பேசிக்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம ஊப்ஸ் கான்செப்ட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் விட முடியாதுல்ல. ஸோ அதுல மூவ் ஆகலான்ட்டு ஒரு ஐடியா இருக்கு. ஓகே, சரி. ஓகே, ஸோ இப்போ 5 daysக்கு மட்டும் அந்த பேசிக்ஸ் கவரா? எஸ். அதுக்கப்புறம் வந்து வேற ஒரு சிலபஸ் வச்சிருக்கோம். பட் அதை நாங்க இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. சிலபஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் இருந்தா அதை கரெக்ட் பண்ணிட்டு நாங்க 5 days எண்ட் ஆகும் போது கொடுத்துருவோம். ஓகே 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 லுமே. ஓகே. சோ எல்லாருக்கும் ஸ்கிரீன் விசிபிளா இருக்குல்ல? ஹலோ, அன்மியூட் பண்ணிட்டு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஓகே, தேங்க்யூ. விசிபிளா இருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து தனியா தான் இருக்கும். ஸோ ஐ மீன் ஏஹெச்பில இல்லாம தனியா தான் இதை பத்தி பாக்குறோம்ல. ஸோ நான் இதுலயே சொல்றேன். ஸோ வந்து இது ஒரு வெப்சைட் தான் பைத்தான் படிக்கிறதுக்கு, www.pythonprogramming.in. இதுல கொஞ்சம் ஈஸியா இருக்கும். என் வாய்ஸ் திரும்ப உங்களுக்கு கேக்குதா இல்ல கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கு.
ஓகே ஓகே. கொஞ்சம் வந்து ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்தா சொல்லுங்க. பிகாஸ் வந்து நான் 2 இதுல கனெக்ட் பண்ணிருக்கேன், பார்க்க முடியல சாட் பாட்ஸ் இது. ஸோ யாராச்சும் ஒருத்தர் அதை பொறுப்பை எடுத்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஓகே, நான் மூவ் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பைத்தான் ஐடென்டிஃபையர்ஸ், கீவேர்ட்ஸ் இந்த மாதிரி பார்த்தோம். ஸோ வேரியபிள்ஸ் இப்ப போயிடலாம். இம்ப்ளிமெண்டேஷன் தான் நம்ம பண்ணி காட்டல, இன்னைக்கு பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம், பட் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியல. ஸோ வந்து நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருந்தது. ஜபா ரெக்கார்ட் போயிட்டு இருக்கல? ரெக்கார்டிங் ஆயிட்டு இருக்கு. ரெக்கார்டிங் ஓகேமா. ஸோ வந்து என்னன்னா, இப்ப கிரியேட்டிங் வேரியபிள்ஸ்ல பாத்தீங்கன்னா சோ வேரியபிள்ஸ்ல வந்து கிரியேட் பண்றது கெட் அண்ட் செக் வேரியபிள் டைப், அப்புறம் செக் இஃப் வேரியபிள் எக்ஸிஸ்ட். இந்த 3 கான்செப்ட் தான் இப்ப நம்ம வேரியபிள்ல பார்க்க போறோம். இம்ப்ளிமெண்ட் பண்ணியே பார்க்கலாம். சோ வந்து இங்க x is equal to 10, நான் அன்னைக்கு சொல்ல மாதிரி இந்த x is equal to 10 இதெல்லாம் வந்து அசைன்மெண்ட் அசைன்மெண்ட் ஐடென்டிஃபையர்ஸா டென்ஷன் ஆயிட்டேன். ஓகே, இந்த ஆக்ஷன் போடுறதெல்லாம் கமெண்ட் லைன்ஸ். சோ நான் இதை காப்பி பண்றேன். சோ காப்பி பண்ணிட்டு இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இந்த வெப்சைட், சோ அதனால இதை பிரசன்ட் பண்ணேன். ஃபைல் நியூ, இது வந்து தீபாமாக்கு தான் இந்த டவுட் இருந்துச்சு, எனக்கு வந்து பிளாக் போர்டு வருது அப்படின்ட்டு. தீபாமாக்காக அவங்க இந்த வீடியோ பார்ப்பாங்க, அதனால அவங்களுக்கு சொல்றேன். இங்க போயிட்டு பைத்தான் ஐடிஎல்இன்னு டைப் பண்ணீங்கன்னா நீங்க இன்ஸ்டால் பண்ணும் போது நிறைய வந்திருக்கும்மா. சோ வந்து என்னன்னா பைத்தான் இதுல வந்து ஐடிஎல்இ பைத்தான் இருக்குதுல்ல, இதான் நீங்க கிளிக் பண்ணணும். நீங்க செகண்ட் ஒன் கிளிக் பண்ணிருக்கீங்க, அதனால வரல. சோ நான் ஐடிஎல்இ கிளிக் பண்ணிருக்கேன். ஓகே, இப்ப வந்து நான் பைத்தான் நியூ ஃபைல்ல தான் இருக்கேனா? ஓகே, சோ நீங்க நான் வந்து கிரியேட்டிங் வேரியபிள் ப்ரோக்ராம் வந்து பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ணனா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா x is equal to 10 as integer variable. இந்த மாதிரி டிஜிட்ல இருக்கிறதெல்லாம் இன்டிஜர் வேரியபிள்ஸ் சொல்லுவாங்க, பாயிண்ட்ஸ்ல இருக்கிறதெல்லாம் ஃப்ளோட் வேரியபிள்ஸ், அலோ வேர்ட் இந்த மாதிரி வேர்ட்ஸ்ல இருக்கிறதெல்லாம் ஸ்ட்ரிங் வேரியபிள்ஸ் இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம அவுட்புட்டை டிஸ்பிளே பண்றதுக்காக, டிஸ்பிளேயிங் நம்ம என்ன ஆன்சர் வரணும்னு நினைக்கிறோமோ அதை அவுட்புட்ல டிஸ்பிளே பண்றதுக்காக நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இவ்வளவுதான். இப்ப இதை வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணும் போது அன்னைக்கு அரவிந்த் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொன்ன மாதிரி எக்ஸ்டென்ஷன் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ வந்து ஃபார் எக்ஸாம்பிள்னு சேவ் பண்ணிருக்கேன் x1 அப்படின்ட்டு. ஸோ இது பைத்தான்ல தான் இருக்கு. சோ நான் வந்து எக்ஸாம்பிள் 1 இது ஆல்ரெடி பைத்தான்ல இருந்ததால நான் எக்ஸ்டென்ஷன் போடல. வேற ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்க பைத்தான் வந்து எக்ஸ்டென்ஷன் கிரியேட் பண்ணிக்கணும், அப்படி இல்லைன்னா .py டைப் பண்ணிக்கணும். ஓகே, இங்க இருக்கா அந்த மாதிரி .py. ஸ்கிரீன்ல தெரியுதா? ரொம்ப குட்டியா இருக்கு என் மொபைல்லயே, எனக்கே தெரியுது. ஜூம் பண்ணி பாருங்க. ஓகே, .py அப்படின்னு இருக்குல்ல, சோ அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கணும். இப்போ வந்து நான் இதை ரன் பண்ண போறேன். ரன்க்கு வந்து இங்க ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, சோ நான் அதை கிளிக் பண்றேன். F5யும் நம்ம அழுத்தி ரன் பண்ணலாம். சோ நான் ரன் கொடுக்கும் போது 10 allow world அப்படின்னு எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்ப இது வந்து ஃபார் கிரியேட்டிங் வேரியபிள், ஒரு வேரியபிளை எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு பாக்குறதுக்கு தான் நம்ம இதை பண்ணோம். சோ இப்ப தென் நம்ம வந்து கெட் அண்ட் செக் வேரியபிள் டைப்பை எப்படி செக் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, சோ வந்து இங்க வேரியபிள் பாத்தீங்கன்னா ஹலோ வேர்ல்ட் கொடுத்துருக்காங்க, டைப் வேரியபிள் 1 கொடுத்துருக்காங்க. அடுத்தது இன்டிஜர் வேல்யூ கொடுத்துட்டு இது இன்டிஜரா இல்லையான்னு இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணிருக்காங்க. சோ நம்ம ஃபர்ஸ்ட் டைப் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுக்காக இதை எடுத்துப்போம். சோ இது ஆல்ரெடி இருக்கிறதால நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் இங்க காப்பி பண்ணிப்போம். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் காப்பி பண்ணிட்டு சோ அகைன் நான் எங்க போகணும், என்னோட பைத்தான் எக்ஸாம்பிள் 1க்கு போயிட்டு
சோ இங்க வந்து என்னோட டைப் வேரியபிள் 1 கொடுத்திருக்கேன். ஓகே, இங்க வேரியபிள் 1 இல்ல. சோ அதனால வந்து இந்த வேரியபிள் 1க்கு பதிலா ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸா வந்து கொடுத்திருக்க இனிஷியல் பண்ணிருக்க வேரியபிள்ஸ் வந்து x and y. சோ நான் வந்து y கொடுக்குறேன். y கொடுத்தா இங்க என்ன அவுட்புட் வருது அப்படின்ட்டு இப்ப பார்க்கலாம். பிஃபோர் வந்து we have to save. நான் வந்து fi கொடுத்துட்டு டைரக்டா சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டா கிளாஸ் str இந்த மாதிரி தான் வந்து இடல்ல நமக்கு பிரசன்ட் ஆகும். ஜூபிட்டர்ல போடும்போது டைரக்டா அது ஸ்ட்ரிங்னு வந்துரும். பட் வந்து நம்ம பைத்தான் ஐடியலில பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி தனித்தனியா காட்ட ஆரம்பிக்கும். ஓகே, சோ இது ஸ்ட்ரிங். சோ இப்போ வந்து நான் இத வந்து மாத்தி எக்ஸ்னு போடுறேன். எக்ஸ்னு போட்டா என்ன ஆகுது பார்க்கலாம். சோ வந்து நான் டைரக்டா ரன் fi ஓகே கொடுக்குறேன். சோ வந்து இது இன்டீஜர் அப்படின்னு காட்டுது. இப்ப என்னோட எக்ஸோட வேல்யூ வந்து 10.5. so now I have to do save and implement. so it is float. so இந்த மாதிரி தான் காட்டும். இதுதான் வந்து வேரியபிளோட டைப்ஸ வந்து நம்ம செக் பண்றது. நம்ம என்ன வேரியபிள் டைப் பண்ணிருக்கோமோ அதோட வேல்யூஸை செக் பண்றதுக்காக தான் இது யூஸ் பண்ணுவோம். யாரோ ஆட் ஆன மாதிரி இருந்துச்சு. ஓகே, தென் வந்து get and check வேரியபிள் நம்ம பார்த்துட்டோம். சோ இந்த என்வயரன்மென்ட் என்னன்னா variable 2 is equal to and variable 2 is equal to போது நமக்கே தெரிஞ்சிச்சு அது வந்து இன்டிஜர் டைப் செக் பண்றது. So integer programming language learn பண்ணப்போ நம்ம டாஸ்க் வந்து இம்ப்ளிமெண்ட் நான் வந்து 10.2 கொடுத்தேன்னா கொடுத்திருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லணும்னா அன்மியூட் பண்ணிட்டு invalid syntax. Yes,
என்னன்னா பைத்தான்ல வந்து நம்ம சின்டாக்ஸ் யூஸ் பண்ணும்போது இது போடணும். ஸோ இப்போ நான் செக் பண்றேன். colon symbol is must. So not an integer. 10.5ன்ற விஷயம் வந்து இன்டிஜர் கிடையாது அப்படின்ற சொல்றதுக்கு தான் இப்போ இங்க வந்திருக்கு. ஸோ வந்து நான் அங்க 10.5ன்னு சேஞ்ச் பண்ண 100ன்னு இருக்க வேல்யூவை அது சேஞ்ச் பண்ணதால இட்ஸ் நாட் an integer. ஸோ இதுதான் என்னோட ஓவரால் வேரியபிள் ப்ரோக்ராம். நான் வேரியபிள் வந்து எப்படி இது பண்ணணும், எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஸோ வந்து நான் இங்க வந்து 4 போடலாமா? ஒரு கமெண்ட் லைன் போடுவோமோ? ஸோ ட்ரிபிள் கோட்லயே போடலாம். 1 2 3. ஸோ வந்து என்ன கமெண்ட் போட போறேன்னா creating variables for multi line க்கு தான் நான் இது யூஸ் பண்ணனும்னு சொன்னேன். இங்க போடுறேன். சோ எனி டவுட்ஸ்னா chat boxல வந்து everyone க்குனே போடுங்க. அப்பதான் யாராச்சும் பார்த்துட்டு என்கிட்ட ஆடியோ மியூட் பண்ணிட்டு சொல்லுவாங்க. பிரைவேட் போட்டா நான் மட்டும் தான் பார்க்க முடியும். சோ அதனால சோ வந்து இப்போ இத வந்து நான் இது பண்ணிட்டேன். கிரியேட்டிங் வேரியபிளுக்கு போட்டுட்டேன். கிரியேட்டிங் வேரியபிள் அப்புறம் வந்து வேரியபிள் செக்கிங்க்கு தான் இந்த லைன்ல. சோ வந்து இங்கேயும் நான் போட்டுட்டேன். சாரி. த்ரீ quotes என்ன போடணும்? வேரியபிள் செக்ஸ். சோ இதுதான் நான் வந்து நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண கமெண்ட் லைன். ஹேஷ் யூஸ் பண்ணலாம், சிங்கிள் குவாட்ஸ் 3 டைம்ஸ் யூஸ் பண்ணலாம், ட்ரிபிள் குவாட்ஸ் 3 டைம்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபார் லேர்னிங் பர்பஸ், ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் வந்து நம்ம இந்த கமெண்ட் லைன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸ்பேஸ்ன்றது என்னன்னா இப்ப இங்க பாத்தீங்கன்னா நான் இந்த செமிகோலன் போடல. ஓகே, நான் கோலன் வந்து இப்ப டெலிட் பண்ணிட்டேன். டெலிட் பண்ணிட்டு நான் F5 கொடுத்து ரன் பண்றேன். ரன் பண்ணும்போது எனக்கு அங்க வந்து எரர் காட்டுது. இந்த மாதிரி லைன் பை லைன் எக்ஸிக்யூட் ஆகும்போது இங்க எரர் இருக்குன்னு எனக்கு அப்படியே காட்டிடும். இதுதான் பைத்தான் இஸ் லைன் பை லைன் எக்ஸிகியூஷன் ஆபரேட்டர். சாரி, எக்ஸிகியூஷன் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க. பைத்தான்ல வந்து லைன் பை லைனா எக்ஸிக்யூட் ஆகும். அப்படியே எரர் இருந்தா அது அப்படியே வந்து இந்த மாதிரி ரெட் லைன்ஸ் காட்டும். சோ காட்டும் போது நம்ம அதை ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். சோ எல்ஸ் பக்கத்துல நான் கோலன் சிம்பிள் இப்ப போட்டுட்டேன். கோலன் போட்டுட்டானியோ பிரிண்ட் நாட் அன் இன்டிஜர் அந்த மாதிரியா கொடுத்துருக்கேன். சோ என்னன்னா இப்ப இந்த பிரிண்ட் இருக்குல்ல, இந்த பிரிண்ட்டை வந்து நான் திரும்ப எடுத்துட்டு போயிட்டு ஒரே லைன்ல வைக்கிறேன். வச்சுட்டு என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்தோடனே இது வருது. பட் சம்டைம்ஸ் வந்து நமக்கு இப்படி எட்ஜ்ல இருக்கும். சோ அப்படி இருக்கும்போது அந்த இண்டென்டேஷன் கரெக்ஷன் அதெல்லாம் வரும். அந்த இண்டென்டேஷன் கரெக்ஷன் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா டேப் இருக்குல்ல, ஒயிட் ஸ்பேஸ் கிரியேட் பண்றதுக்கு நம்ம டேபை வந்து ஒன்ஸ் பிளஸ் பண்ணோம்னா நம்ம கரெக்டா வந்து அந்த இண்டென்டேஷன் வந்துடும். சோ எப்போதுமே வந்து ப்ரோக்ராம் பண்ணும்போது எல்லாத்தையும் வந்து ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு, இண்டென்டேஷன் கரெக்ஷன் இருந்ததுன்னா நம்ம எல்லாத்தையும் வந்து ஒரே கார்னர் லெஃப்ட் கார்னருக்கு கொண்டு வந்துட்டு, அதாவது இந்த கார்னருக்கு கொண்டு வந்துட்டு டேப் அழுத்தணும். டேப் பட்டன் அழுத்தணும்னா அது ஒன்ஸ் வந்து இப்படி மூவ் ஆகும். அப்படி இல்லைன்னா ஓவரால் பேக் கொடுத்து லாஸ்ட் ப்ரீவியஸ் லைன் வரைக்கும் வந்துட்டு ஒரு வாட்டி என்டர் அழுத்தணும்னா கரெக்ட் லைனுக்கு போயிடும். சோ என்னோட அவுட்புட்ஸ் வந்து இப்ப கரெக்டா இருக்கு. இப்ப வந்து கிரியேட்டிங் வேரியபிள்ஸ், அதுக்கப்புறம் வந்து செக் வேரியபிள்ஸ், இது ரெண்டுத்தையும் பார்த்தாச்சா? சோ நவ் செக் இஃப் வேரியபிள் எக்ஸிஸ்ட். அதாவது நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய ப்ரோக்ராம் டைப் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேங்கோ ஃப்ரூட் லிஸ்ட்டை வந்து டைப் பண்றோம். அதுல வந்து மேங்கோ வந்து 15 இருக்கு, ஆப்பிள் வந்து 20 இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயம் நிறைய இருக்கு. பட் வந்து எனக்கு லேட்டரா அந்த ப்ரோக்ராம் எண்டிங்கோ இல்ல கொஞ்சம் தூரம் நான் போயிட்டு வந்து ப்ரோக்ராம்ல நம்ம இது போட்டோமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டவுட்டுக்கெல்லாம் வந்து இந்த லோக்கல் ஆஃப் வந்து வெரி யூஸ்ஃபுல். பிகாஸ் வந்து நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இங்க பேஸ்ட் பண்றேன். ஸோ இங்க வேரியபிள் 2, இங்க வேரியபிள் 1. ஸோ நமக்கு இதுவாகும்.
லோக்கல் ஆஃப்ன்ற இதுதான் வந்து என்னோட கீவேர்ட். லோக்கல்ஸ்ன்றது என்னோட கீவேர்ட். ஸோ வந்து வேரியபிள் எக்ஸிஸ்ட். இப்போ 200 வந்து இருந்துச்சுன்னா வேரியபிள் 1 வந்து ஆல்ரெடி இருந்துச்சுன்னா இட்ஸ் வேரியபிள் எக்ஸிஸ்ட் அப்படின்னு கொடுக்கும். லூமா லூமா சொல்லுங்க. ஃப்ரீ ஜூமா யூஸ் பண்றீங்க? சாரி, ஜூம் வந்துட்டு ஃப்ரீ செஷனா யூஸ் பண்றீங்க? ஐயோ எனக்கு ரெண்டு சவுண்டா கேக்குது, டூ வாய்ஸா கேக்குது. ஒரு வாட்டி சொல்லுங்க. இல்ல மீட்டிங் எண்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, அதான் கேட்டேன். மீட்டிங் எண்ட் ஆக போகுதுன்னு காட்டுதா? ஆமா, நான் இம்ப்ளிமெண்டேஷனுக்காக இத ஆன் பண்ணேன். சோ எண்ட் ஆக போகுதுன்னு காட்டுதோ என்னவோ. ஓகே. Running out of we have removed 48 time limit on your next group meeting. Yes. இன்னும் 40 more minutes இருக்குன்னு நினைக்கிறேன். சோ இது நம்ம பிரைவேட்டா கிரியேட் பண்ணது தானே. சோ நான் சீக்கிரம் சொல்லிடுறேன். ஓகே, ஏதாச்சும் டவுட்னா டக்குன்னு கேளுங்க. சாரி. ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் போயிடலாம். வேரியபிள் லோக்கல் ஆஃப். ஸோ வேரியபிள்ல இருக்க எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. வேரியபிள் என்ன இருந்துச்சு? கிரியேட்டிங், செக் வேரியபிள்ஸ், அதுக்கப்புறம் வந்து லோக்கல்ஸ். இது 3 தான் இருந்துச்சு. 3த்தையும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ தென் இப்போ டேட்டா டைப்ஸ், டியூபிள்ஸ் வந்து யாரோ டவுட் கேட்டிருந்தீங்க. அவங்க இங்க இருக்கீங்களா? இந்த செஷன்ல இருக்கீங்களா? ஹலோ, எஸ், ஓகே ஓகே. அப்ப டியூபிள்ஸ் நான் சொல்லிடவா? சோ பாத்தீங்கன்னா டியூபிள்ஸ்ல வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா இந்த கர்வ் பிரேசஸ் தான் வந்து நம்ம டியூபிள்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். அண்ட் டிக்ஷனரிக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயர் பிரேசஸ் யூஸ் பண்ணுவோம். இப்ப நம்ம டியூபிள்ஸ் பார்க்கலாம். டியூபிள்ஸ் தான் வந்து டவுட் இருந்துச்சு. கிரியேட் அண்ட் பிரிண்ட் டியூபிள்ஸ். எனி chat? Chat வந்துருக்கு. 1 second. You cover the condition statements like for loop data. Cover the condition statement. ரன் பண்றதுன்னு தெரியல. நேத்து ஒர்க் பண்ணி பார்த்து லேப்டாப். ஓகே, சோ கிரியேட் டியூபிள்ஸ். டியூபிள்ஸ் வந்து கிரியேட் பண்றதும் எப்படி பிரிண்ட் பண்றதும்னு பார்க்கலாம். இப்போ வந்து டியூபிள்ஸ் எங்க யூஸ் பண்றாங்கன்னு ஃபர்ஸ்ட்னா பைத்தான் டியூபிள் இஸ் a sequence which can store heterogeneous data types வந்து integers, floats, strings, list and dictionaries. இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து டியூபிள்ஸ் ஸ்டோர் பண்ணும். 1 second. சோ கிரியேட் நம்ம டைரக்டா போயிடலாம். டியூபிள் 1 எம்டியா இருக்கு, எம்டி டியூபிளா கொடுத்திருக்காங்க. சோ டியூபிள் 2 பாத்தீங்கன்னா 1 2 3 இன்டிஜர் வேரியபிள்ஸா கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங்கா கொடுத்திருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கும் இருக்கு, இன்டிஜர் வேல்யூஸும் இருக்கு, ஒரு பூலியன் ஆப்ஜெக்டும் இருக்கு. ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் இஸ் a பூலியன் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. சோ அதுவும் வந்து இங்க இருக்கு. சோ டியூபிள் 5ல பாத்தீங்கன்னா 50 அண்ட் இன்னொரு டியூபிள்ஸ் வந்து அதுக்குள்ளேயே கண்டெயின் பண்ணிருக்கு. டியூபிள் 6ல வந்து 25 tells the parentheses are used to hold a singleton. இத நான் உங்களுக்கு என்னன்னு பார்த்து சொல்றேன். எனக்கு அது புரியல டக்குன்னு. சோ நான் வந்து டியூபிள் 1 இது பண்ணனா என்னோட அந்த பிரேசஸோட வருது. ஏதோ ஒன்று சொல்லணும்னு நினைச்சு மறந்துட்டேன். சோ நான் டியூபிள்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்றேன். எனக்கு இப்ப கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு கொஞ்சம். ஏன்னா டியூபிள்ஸ், டிக்ஷனரி, லிஸ்ட் இது மூணும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டாபிக்ஸ் வந்து ரிலேட்டடா இருக்கும். லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் தான் இருக்குமா. சோ அதனால நான் இது
என்ன ஒரு டிஃபரன்ஸ்ன்றத எனக்கு டக்குன்னு சொல்ல வரல. For conditional statements for later. So நம்ம லூப் கண்டிஷன் போயிடலாம். இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்ட முடியுமா தெரியல, பிகாஸ் நம்ம எல்லாருமே அதுல இருக்கும் போது நிறைய பேருக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்ட முடியல. சோ நான் இதுல வந்து லூப் கண்டிஷன், ஸ்டேட்மெண்ட்ஸ் இதெல்லாம் பத்தி சொல்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். இது ஓகே இல்ல உங்களுக்கு இதுல சொல்றது? இல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாம இருக்கா நான் சொல்ற விதம்? anyone? we have 40 more minutes only, so just நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் அவேரா இருக்கும். ஓகே சார், ஓகே நான் சொல்றேன். ஓகே, என்னன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்னா நம்ம எல்லாமே சி சி பிளஸ் பிளஸ் எல்லா ப்ரோக்ராம்ஸ்ல நம்மளே படிச்சிருப்போம். இஃப்ல வந்து பாத்தீங்கன்னா இஃப் எல்ஸ், இஃப் எல்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். அதையும் தாண்டி ஷார்ட் ஹேண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் நான் இஃப் ஸ்டேட்மெண்ட் பத்தி சொல்றேன். இஃப் ஸ்டேட்மெண்ட் இஸ் யூஸ் டு ரைட் எ டிசிஷன் மேக்கிங் கோட். டிசிஷன் மேக்கிங் கோட்காக தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ x is equal to 10, y is equal to 20. நான் என்ன கண்டிஷன் கொடுத்திருக்கேன்னா இஃப் x lesser than y அப்படின்னு கொடுத்திருக்கேன். x lesser, இப்போ 20 இருக்கு, 20 வந்து y விட சாரி 10 வந்து 20 விட லெஸரா இருந்துச்சுன்னா print s is less than y அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ வந்து இது டைரக்டா நமக்கே தெரியுது ட்ரூ ஆயிடுச்சுன்னா, இப்ப இந்த லைன் வரும்போது நம்மளோட கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சுன்னா அது வந்து என்ன பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோ அதை அப்படியே பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுக்க வேண்டியதா. இப்ப x is not less than 5 y ன்னு நம்ம கொடுத்தோம்னா அது தப்பா தான் பிரிண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். காப்பி. சோ இதுலயே நெக்ஸ்ட் லைன் வந்துட்டேன். நெக்ஸ்ட் லைன் வந்து பேஸ்ட் பண்றேன். என்னன்னா x is equal to 10, y is equal to 20. ஆல்ரெடி x y ன்னு நான் ரெண்டு வேரியபிள் கொடுத்திருக்கேன். அதனால இதை வந்து நான் a and b ன்னு மாத்திக்கிறேன். b. ஓகே, இப்போ வந்து a b. சோ வந்து நமக்கு இது ட்ரூன்னு தெரியும். பட் வந்து நான் இந்த பாட்ஸ்ல வந்து நான் நாட் இன் கொடுக்கிறேன். நான் பை மை மிஸ்டேக் நான் கொடுக்கிறேன். ஓகே, வாலண்டியர். சோ நான் இப்ப கொடுக்கும்போது ரன் ஐ வில். சோ நமக்கு வந்த கண்டிஷன் ட்ரூ, பட் s is not less than y. இந்த மிஸ்டேக்ஸ் வந்து நானே லேப்ல பண்ணிருக்கேன். அதனாலதான் இங்க பண்ணி காட்டணும்னு தோணுச்சு. ரீசன் என்னன்னா நம்ம என்ன ப்ரோக்ராம் கண்டிஷன் போடுறோமோ, நம்ம என்ன வாண்ட் பண்றோமோ அதை தான் நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல கொடுக்குறோம். கம்ப்யூட்டருக்கு வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரியும், கால்குலேட் பண்ண தெரியும், மேனிபுலேஷன் தெரியும். பட் வந்து அதுக்கு பிரிண்ட் பண்ண வேண்டிய அவுட்புட் வந்து நம்ம இங்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லயோ இல்ல சி அவுட்லயோ நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் அது காட்டும். சோ நம்ம வந்து மஸ்ட் கேர்ஃபுல்லா வந்து அதை கரெக்டா கொடுக்கணும். சோ இதை கொடுத்துட்டேன். சோ இப்ப அடுத்தது வந்து எல்ஸ். எல்ஸ் கண்டிஷனுக்கு நான் இஃப்க்கு ஸ்ட்ரைட்டா வந்துடணும். இஃப்க்கு ஸ்ட்ரைட்டா வந்துட்டு எல்ஸ் கொடுத்துட்டு கோலன் கொடுக்கணும்ல, கோலன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் லைன் பிரிண்ட் வந்துட்டு ஓபன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ். அதுக்கப்புறம் தென் நான் என்ன பண்றேன்னா சாரி not less அப்படின்னு கொடுக்குறேன். சிம்பிளா கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்ப வந்து இது கண்டிஷன் ட்ரூன்னு நமக்கே தெரியும். நம்ம மாத்துவோமா? சோ வந்து இத வந்து நான் 15 ஆக்கிடுறேன். 15 ஆக்கினாலும் அதேதான் வரும். 30 ஆக்கிடுறேன். சோ 30 ஆக்கிடுறேன். சோ வந்து இப்ப நான் சேவ் பண்ணுவோம். ரன் fi. ஓகே, சோ இப்போ ஆன்சர் பாத்தீங்கன்னா நாட் லெஸ், பிகாஸ் வந்து நான் 30 கொடுத்துருக்கேன். அந்த கண்டிஷன் ட்ரூ இல்ல. இதான் இஃப் எல்ஸ். இப்போ இஃப் எல்ஸ் எலிஃப் பார்க்கலாம். இஃப் எல்ஸ் முடிச்சாச்சா? சோ
சோ இஃப் எல்ஸ் வந்து இதுவான்னு பாக்கும். ஒருவேளை வந்து நான் இஃப் எல்ஸ்ல வந்து எல்ஸ் கொடுக்காம இங்க வந்து ஓகே அதை நான் பண்ணியே காட்டுறேங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இஃப் எல்ஸ் வந்து இந்த கண்டிஷன் நான் அப்படியே தூக்குறேன். கட். ஓகே, இப்போ வந்து இங்க 30 கொடுத்துட்டேன். இங்க வந்து வேற எந்த கண்டிஷனும் கொடுக்கல. 30 is lesser than 20, it's false. சோ வந்து என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். எனிவன் ஐடியா என்ன பிரிண்ட் ஆகும்ட்டு யாராச்சும் ஐடியா இருக்கான்னு? இல்ல நான் சரி ஓகே கொடுக்கவா? அட நம்ம தாயா இருக்கோம், யாராச்சும் சொல்லுங்க. சரி ஓகே நானே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தோம்னா நமக்கு எதுவுமே பிரிண்ட் ஆகாது. ஏன்னா வந்து நம்ம அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா இது பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். ட்ரூவா இல்லைன்னா எதையும் பிரிண்ட் பண்ணாதன்னு நம்ம எந்த ஒரு கண்டிஷனும் நமக்கு அது தனியா கொடுக்கலன்ற காரணத்தால அது வந்து எதையும் பிரிண்ட் பண்ணாது. So then இப்ப if elif போயிடலாம். if elif இதுக்கு வந்து ஒரு டோட்டல் ப்ரோக்ராமா கொடுத்திருக்கான். என்னன்னா x y z. மோஸ்ட்லி elif கண்டிஷன் if elif else கண்டிஷன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா 3 வேரியபிள்ஸ் யூஸ் பண்ற இடத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஆல்ரெடி நம்ம அந்த ப்ரோக்ராம்ல நிறைய வேரியபிள்ஸ் வச்சிருப்போம்ல. சோ வந்து நான் இதை அப்படியே காப்பி பண்றேன். z ஓட காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, காப்பி. மோஸ்ட்லி 3 வேரியபிள்ஸ் இருக்க இடத்துல வந்து நம்ம if elif else வந்து யூஸ் பண்ணுவோம். இல்ல enter control plus v. சோ நான் இத z ன்னு வெச்சுக்கலாமா? வேண்டாம், c ன்னு வெச்சுக்கலாம். கொலம்போ c. ஓகே, தென் நான் இங்க எல்லாமே மாத்துறேன். a b a c ஓகே, இது அப்படியே தான் இருக்கும். சோ வந்து if elif else இது 3 கண்டிஷன் கொடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா வந்து அதே ப்ரோக்ராம்க்கு if இப்படி பாகமா தெரியல, ஒன்ஸ் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, சோ இது ஆகுது. என்னன்னா ப்ரோக்ராம்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கலாம். ஓகே, இவ நம்ம கிரியேட்டிங் வேரியபிள்ல இருந்து if ஸ்டேட்மெண்ட்ஸ் வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம். அது வரைக்கும் பார்க்கலாம். ஷார்ட்டா நான் சொல்றேன் இப்போ. சோ x is equal to 10 அது வந்து கிரியேட் ஆயிடுச்சா? சோ நான் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எங்க கொடுத்திருக்கேன்? இங்க இன்டிஜர் இல்ல நாட் அன் இன்டிஜர். நான் கொடுத்த வேல்யூ நாட் அன் இன்டிஜர், அதனால நாட் அன் இன்டிஜர்னு வந்துருச்சு. அடுத்தது வந்து வேரியபிள் அசிஸ்டான்னு செக் பண்ணிருக்கேன் லோக்கல்ஸ் ஆஃப் போட்டு. சோ வேரியபிள் அசிஸ்டன்ட் வந்துருச்சு. ஒருவேளை நான் 200 வந்து இந்த வேல்யூஸே நான் கொடுக்கல அப்படின்னா, இப்ப நான் வேரியபிள் 1ன்ற ஒரு விஷயமே நான் கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகும்னு பார்க்கலாம். சோ இப்படி வரும். என்னன்னா நான் வேரியபிள் 1 கொடுக்கல, அப்ப வேரியபிள் வரணும்ல. சோ வந்து இல்லன்ற காரணத்தால் வந்து அது எசிஸ்டா இல்ல, அது ஆல்ரெடி லோக்கல் ஷாப்ல இல்ல அப்படின்றதுக்காக அந்த அவுட்புட்டே நமக்கு வரல இங்க. சோ நாட் அன் இன்டிஜர் பிரிண்ட் ஆயிருக்கு. அடுத்தது வந்து அடுத்த அவுட்புட் என்னன்னு பாத்தீங்கன்னா இது பிரிண்ட் ஆகாது. ஏன்னா நம்ம வேரியபிள் 1ன்னு ஒரு விஷயத்தை வந்து இங்க டிக்ளேர் பண்ணவே இல்ல, ஐடென்டிஃபை பண்ணவும் இல்ல. சோ வந்து நெக்ஸ்ட் பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் போகும். எக்ஸோட வேல்யூக்கு இங்க கால் ஆகும். இங்க கால் ஆச்சுன்னா 10 பிரிண்ட் ஆகும். 10 இங்க வந்துடுச்சு. தென் ஒய் போகும். ஒய்யோட ஸ்ட்ரிங் வந்து ஹலோ வேர்ல்ட் வந்து இங்க பிரிண்ட் ஆயிடும். தென் வந்து அடுத்த பிரிண்ட்டுக்கு மூவ் ஆகும். டைப் ஆஃப் எக்ஸ் கேக்குது. டைப் ஆஃப் எக்ஸோட டைப் என்ன? இன்டிஜர். சோ இன்டிஜர் வந்து இங்க பிரிண்ட் ஆகும். கிளாஸ் ஆஃப் இன்டிஜர் இந்த மாதிரி காமிக்கும். சோ அது என்ன கிளாஸ்ல? இன்டிஜர் டைப்ல இருக்கு, இன்டிஜர் டேட்டா டைப்ஸ்ல இருக்கு அப்படின்னு காட்டும். தென் வந்து பாத்தீங்கன்னா a b c ன்னு 3 கொடுத்திருக்கோம். 30 20 15. சோ வந்து a is lesser than b, 30 is lesser than 20 no. சோ வந்து அது elifக்கு போகும். a is lesser than c, x is lesser than, இங்க நான் மாத்தி கொடுத்திருக்கேனா? ஓகே, இது நம்ம போடுற ஸ்டேட்மெண்ட் தானே. x ஐ a-வா நினைச்சுக்கோங்க, y ஐ b-ஆ நினைச்சுக்கோங்க, z ஐ c-ஆ நினைச்சுக்கோங்க. ஓகே, சோ வந்து a is lesser than c. சோ வந்து
A வந்து lesser than C அதுவும் false. So false ஆயிட்டோனே எல்ஸ்க்கு ஸ்ட்ரைட்டா வந்துரும். எல்ஸ்க்கு வந்துருச்சுன்னா x is equal to y அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கு. இதுவும் இல்ல இதுவும் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. அப்ப எல்ஸ்ல இருக்கிறது தான் நமக்கு பிரிண்ட் ஆகும். அதனால இங்க x is equal to y ன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஆக்சுவலி நம்ம எதையும் வந்து ஈக்குவல் டுவா கொடுக்கவில்லை இல்ல. சோ வந்து நான் இதை 30ஆவே கொடுத்துக்கிறேன். ஏன்னா அது பெரிய கண்டிஷனா இருக்கு. அதை சேவ் பண்றதுக்கு நான் இதே பண்ணிடுவேன். So x is equal to y. அதாவது a is equal to b. இது வந்து ட்ரூ. சோ வந்து இது ஃபால்ஸா ட்ரூவா இங்க வந்து பைத்தானை பொறுத்து இருக்கும். லைன் பை லைன் எக்ஸிக்யூட்ல ஒரு கண்டிஷன் ட்ரூவா நம்ம அந்த லைன்ல கொடுத்திருக்க வேல்யூஸ் எல்லாம் ட்ரூவா இல்ல ஃபால்ஸான்னு மட்டும் தான் செக் பண்ணும். சோ ஃபர்ஸ்ட் வேற ஓகே ட்ரூவா இருக்கு, இது 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 ட்ரூவா இருக்குன்னு வரும். எங்கேயாச்சும் ஒரு மிஸ்டேக் நம்ம பண்ணிருந்தோம்னா அங்க வந்து டக்குன்னு வந்து அந்த ரெட் லைன் ஃபுல்லா காட்ட ஆரம்பிக்கும். சோ நம்ம அங்க ரெக்டிஃபை பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் லைன் மூவ் ஆகும். நெக்ஸ்ட் லைன் வரும்போது கரெக்டா லைன் பை லைனா எக்ஸிக்யூட் ஆகும்போது ஓகே இது ஃபால்ஸா அது பிரிண்ட் பண்ணக்கூடாது, இது ஃபால்ஸா அது பிரிண்ட் பண்ணக்கூடாது. சோ இது ட்ரூவா ஓகே இதை பிரிண்ட் இதுவும் ஃபால்ஸ் இதுவும் ஃபால்ஸ். அப்ப இதுதானே ஆன்சரா வரணும். இதுக்குன்னு தனியா எந்த கண்டிஷனும் இல்ல. பட் இதுதானே ஆன்சரா வரணும்ன்ற ஒரே காரணத்தால் வந்து அது பிரிண்ட் ஆயிடும். சோ நம்ம இன்னும் இங்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் குள்ள நம்ம கொடுக்குறோமோ அது நம்மளோட நாலேஜ் அண்ட் கான்சென்ட்ரேஷனோட கொடுக்கணும். ஏன்னா அப்பதான் வேல்யூஸ் கரெக்டா வரும். ஏன்னா இங்க 13 20 நான் கொடுத்து x is equal to அதாவது a is equal to b ன்னு கொடுத்தேன். அது ராங்ல. சோ வந்து நான் அதை பார்த்து அந்த விஷயத்தையும் நான் பார்த்து டைப் பண்ணணும். ஓகே. சோ வந்து நெக்ஸ்ட் if else ஸ்டேட்மெண்ட் சொல்லியாச்சு, if ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லியாச்சு, if else சொல்லியாச்சு, if else elifனும் சொல்லியாச்சு. சோ ஷார்ட் அண்ட் இது வந்து எனக்கு கொஞ்சம் பிடிச்ச விஷயம் என்னன்னா கொஞ்சம் இதை நான் உங்களுக்கு காப்பி பண்ணி ஓகே காப்பி பைத்தான் நியூல போலாமா. இது வந்து நான் நியூவா வந்து ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி ஏன்னா நிறைய XY இருக்கு சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால நியூவா போய் காட்டுறேன். ஓகே இங்க பேஸ்ட் பண்ணிருக்கேன். x is equal to 10 y is equal to 5. சோ வந்து அசைன்மெண்ட் பண்ணிருக்கேன். சோ பண்ணிட்டு அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்களா அது என்ன சொல்ல நானே மறந்துட்டேன். சோ வந்து இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் if இதுதான் வந்து நம்ம இன்டென்டேஷன் அதை வந்து நம்ம அழகா ஆக்கலாம். ஒன் செகண்ட் இது அப்படியே போடணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் அதை அப்படியே கொடுத்துருக்காங்க. சோ இதுக்கு என்ன அவுட்புட் வரும்னு யாராவது சொல்ல முடியுமா? ஏன்னா நான் அதை ஷோ பண்ணல. யாராச்சும் சொல்ல முடியுமா? இன் chat box anyone just try. சிம்பிள் கான்செப்ட் தான். லாஜிக்கா யூஸ் பண்ணுங்க தெரியும். But in different you have to give another condition in your life. சதீஷ் இருக்கீங்களா? இருக்கணுமே. சோ நீங்க ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்களா அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அவர் வந்துட்டு elif ஸ்டேட்மெண்ட் கேட்டிருந்தார் இல்லையா? சொல்லுங்க. கேக்குதா? கேக்குது. அவரு எல்ஸ் இல்லாம elif போட்டு போடலாமான்னு கேட்டாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம if கொடுத்து கண்டிஷன் கொடுப்போம். திரும்ப எல் ஸ்டேட்மெண்ட்ல போகும்போது elif கொடுக்கும்போது elifக்கு ஒரு கண்டிஷன் கொடுக்கணும். புரியுதா? புரியுது. அப்படின்னாதான் elif ஸ்டேட்மெண்ட் தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் திங் வந்து அதுக்கும் if elseக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. if elif மல்டிபிள் கண்டிஷன்ஸ் போகும்போது elif ஸ்டேட்மெண்ட் போலாம். சின்ன கண்டிஷன்ஸா இருக்கும்போது if else போய்க்கலாம் அந்த மாதிரி. அண்ட் வந்து நமக்கு சாய்ஸே வந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து we needed three outputs. அதாவது எனக்கு இப்படி செக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்பிள் ஒரு மேங்கோ ஒரு ஆரஞ்சு இருக்கு. சோ வந்து 3 இருக்கும் போது அந்த 3த்தையும் வந்து நான் ஈக்குவல் பண்றேன் சம் ரேட்க்கு. சோ ஈக்குவல் பண்ணிட்டு எனக்கு இது இல்ல இது பெஸ்டா தெரியணும், இல்ல அதுல இது பெஸ்டா தெரியணும், இல்ல இது ரெண்டும் ஈக்குவலா பெஸ்டான்னு தெரியணும். அந்த மாதிரி சில கன்ஃபியூஷன்ஸ் ஆஃப் ஆன்சர்ஸ் இருக்கும்ல. சோ அப்பெல்லாம் வந்து நம்ம if elif elseக்கு வந்து நம்ம மூவ் பண்ணலாம். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இருக்கு. நான் அப்புறமா நான் குரூப்ல போஸ்ட் பண்றேன். யாராச்சும் வந்து அவுட்புட் வந்து சொல்ல முடியுமா? anyone?
ஓகே நானே ரன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் 10 வரும். என்னாச்சு? இல்ல பண்ணுங்க 10 ஒன்னு சேவ் பண்ணுமா? இதுதான் இதோட அவுட்புட். சோ இதோட அவுட்புட் என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரிபிள் எக்ஸ், அதாவது எக்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கும். ரீசன் என்னன்னா x is equal to 10, y is equal to 5. if x greater than y, 10 is greater than 5, ட்ரூ நம்ம போது நமக்கு x ன்னு பிரிண்ட் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பிரிண்ட்ல போட்டிருக்கோமோ அதுதான் நமக்கு பிரிண்ட் ஆகும்ல. சோ வந்து இங்க நமக்கு கால் ஆகாது. சோ வந்து பிரிண்ட் மட்டும் தான் ஆகும். சோ பிரிண்ட் எக்ஸ்ன்ற விஷயம் வந்து நமக்கு பிரிண்ட் ஆயிடும். பிரிண்ட் ஆயிட்டு தென் வந்து அடுத்ததுக்கு வரும். அடுத்ததுக்கு வந்து x is greater than y, 10 is greater than, ரெண்டு ஒரே கண்டிஷன் தானே. ஓகே 10 is greater than y னா print x அப்படின்னு another ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இங்க கொடுத்துருக்கிறது. சோ வந்து திரும்ப நமக்கு x பிரிண்ட் ஆயிடும். x print y அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ வந்து print y வந்து நமக்கு ஆகாது. ஏன்னா வந்து 10 is greater than 5. சோ வந்து நெக்ஸ்ட் கண்டிஷன் மூவ் ஆகும். if x is greater than y, else print x is equal to y. இந்த கண்டிஷன் ஃபால்ஸ். சோ வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த கண்டிஷன்லயே வந்துரும் x இந்த 3 x தான் நம்மளோட வேல்யூஸே. இந்த ஷார்ட் ஹேண்ட்ல மிச்சம் இருக்க இந்த print y, print x is equal to y, if a equal to b, else print y. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து அடிஷனா நமக்கு கொடுத்த விஷயம் தான். சோ வந்து நான் இது எல்லாத்தையும் வந்து இப்ப எடுத்துட்டேன். சோ இதுல இருந்து இந்த லைன், அப்புறம் இதுல இருந்து இந்த லைன், இது எல்லாமே நமக்கு வந்து தேவையில்லாத சில கண்டிஷன்ஸ். சோ நம்ம கண்டிஷன் என்ன செக் பண்றோம், x is greater than y, x is greater than y, x is greater than y. மூணு விஷயத்தை தான் செக் பண்றோம். அந்த மூணு விஷயத்தையும் எப்படி செக் பண்றோம்ன்றதுதான் மேட்டர். சோ வந்து நம்ம இந்த மாதிரியும் செக் பண்ணலாம். if x is greater than y, print x ன்னு செக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா print x, if x is greater than y, else print y இப்படின்னு ஒரு லைன்ல செக் பண்ணலாம் ஷார்ட் ஹேண்ட்ல. அண்ட் அதையும் இல்லைன்னா if print x, if x is greater, else print x is equal to y இப்படின்னு பிரிண்ட் பண்ண வச்சுட்டு if a equal to b, else print y அப்படின்னு கொடுத்துருவாங்க. பட் a bன்ற ஒரு ஆப்ஷன்ஸே நம்ம கொடுக்காததால இது எல்லாமே வந்து unwanted condition we put here. ஓகே, சோ வந்து இதுதான் வந்து ஷார்ட் ஹேண்ட். இவ்வளவுதான் வந்து if ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இருக்கு. சோ இதையும் தாண்டி வந்து ஓவியா சொல்றாங்க. சோ while loop நம்ம நிறைய கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். வேரியபிள்ஸ் பார்த்தாச்சு, if else பார்த்தோம். சோ வந்து கீவேர்ட்ஸ், ஐடென்டிஃபையர்ஸ் அதெல்லாம் பார்த்தோம்ல. சோ நம்ம ஏதாச்சும் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். வேண்டாம் சார். ஃபார் லூப் யாரும் கேட்டிருந்தீங்க, இன்னும் சார் கேட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபார் லூப் நான் சொல்றேன். ஃபார் லூப்ல என்னன்னா -1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும்னு இல்ல. என்னன்னா ஃபார் லூப்ல வந்து இங்க இருக்கு பாத்தீங்களா, இது வந்து இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஃபார் நம்பர் இன் ரேஞ்ச், நம்பர்ன்றது வந்து அந்த வேரியபிள். சோ நம்பர் இன் ரேஞ்ச் ஆஃப் ஸ்டார்ட் டு டெஸ்டினேஷன் -1, அதாவது இங்க கொடுத்திருக்க வேல்யூ -1 வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி உங்களுக்கு இப்ப எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். நம்பர்ன்ற ஒரு விஷயமே நான் கொடுக்கல. ரைட்,
சோ பாத்தீங்கன்னா இங்க வந்து நான் ஃபார் நம்பர் இன் ரேஞ்ச் ஆஃப் 5 to 10 கொடுத்திருக்கேன். சோ வந்து நம்பர்ஸ் அப்படின்ற வேரியபிள் நேம் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். சோ ரேஞ்ச் என்னன்னா 5ன்றது ஸ்டார்ட் ஆகும். சோ வந்து எனக்கு பிரிண்ட் ஆகுறது எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுறது 5ல இருந்து. பட் வந்து நான் இங்க எண்ட் அப் வந்து 10 தானே கொடுத்திருக்கேன். பட் 10 எனக்கு பிரிண்ட் ஆகல. ரீசன் என்னன்னா டெஸ்டினேஷன் -1 வந்து இங்க அக்யூர் ஆகும். டெஸ்டினேஷன் -1னா நம்ம இது ஸ்டார்ட், இது டெஸ்டினேஷன் -1. டெஸ்டினேஷன் -1னா இந்த 10க்கு பதிலா டெஸ்டினேஷன் -1. 10ன்றது டெஸ்டினேஷனா, சோ அது வந்து -1 பண்ணா 9 தான். சோ வந்து 5 to 9 வரைக்கும் தான் இங்க பிரிண்ட் ஆகும் அப்படின்ற கண்டிஷனுக்கு தான் இந்த 5, 10 அப்படின்ற கண்டிஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க வந்து 11 இல்ல நான் வேற நீங்களே ஒரு விஷயம் கேட்டிருந்தீங்கல்ல, சோ அந்த கொஸ்டின் மறந்து போச்சு. 100 நம்பர்ஸ் வரைக்கும் இது பண்ணிட்டு 50 எப்படி பிரிண்ட் பண்றது அப்படி கேட்டிருந்தீங்கல்ல. சோ வந்து 1,51. சோ நம்ம அவ்வளோ இது பண்ணவே தேவையில்லை. சோ டைரக்டா இங்க போயிட்டு 1,51. ஓகே. சோ எனக்கு 1 to 50 வரைக்கும் அதுவா இதுவாயிடுச்சு. சோ இப்ப 50 to 60 அப்படி பிரிண்ட் பண்ணோம்னா நோ ப்ராப்ளம். சோ வந்து என்னோட ஸ்டார்ட் வந்து நான் 50 கொடுத்துருவேன். 50ல இருந்து 20 வரைக்கும் 60 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகணுமா. சோ ஸ்டார்ட் வந்து 50, டெஸ்டினேஷன் வந்து 61 கொடுக்க போறேன். இது ஈஸியஸ்ட் வே நான் சொல்றது. வேற கண்டிஷன் நம்ம மேத்தமெட்டிக்கலா அப்ளை கூட பண்ணி போடலாம். சோ வந்து இப்ப நான் 61 கொடுத்திருக்கேன். சேவ். ஓகே. சோ 50 to 60 இப்படி வந்து அக்யூர் ஆயிடும். சோ இதுக்கு நம்ம லிஸ்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயம் இல்ல. பட் வந்து நம்ம சம்டைம்ஸ் வந்து லிஸ்ட்ல வந்து சில வேல்யூஸ் கொடுத்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப லிஸ்டே கொடுக்குறேன். பட் வந்து அவ்வளவு பெருசா போக வேண்டாம், கொஞ்சம் சின்னதா போகுது. ஓகே. சோ வந்து என்னோட லிஸ்டோட பேர் வந்து நம்பர். லிஸ்டுக்கு என்ன கண்டிஷன் ஒன் செகண்ட் நான் ரீகால் பண்ணிட்டு வந்துறேன். இங்க இருக்குமா? லிஸ்ட் number is equal to okay. So இங்க நான் ஸ்கொயர் பிராக்கெட்டா ஓபன் பண்ணிட்டு அதுல வந்து 50 to 60 அவ்வளவுதான் வேண்டாம். சோ வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இது வருமானு தெரியல, ஜஸ்ட் we try. சோ வந்து இந்த லிஸ்ட்ல வந்து இது என்னவாகும், இது எனக்கு தெரியல, ஜஸ்ட் ட்ரை பண்ணலாம். 2ல இருந்து 8, 9 எனக்கு தெரியல, ஜஸ்ட் ட்ரை. என்ன வரும்னு கூட தெரியல, பார்க்கலாம். 2 to 8. ஸோ 2 to 8 வந்திருக்கு. ஒருவேளை நான் அந்த ரேஞ்ச் கொடுப்பேன், வேற ஏதாவது கொடுத்துருந்தா. ஸோ என் லிஸ்ட்ல வந்து நான் வேற ஏதாவது கொடுத்து பார்க்குறேன். ஏன்னா அதே நம்பர் தான் நான் அங்கேயும் கொடுத்துருக்கேன், அதனால தான் அதுவே வருது. 42, 42, 56, 62, 55, 55, 90, 9, 20. So we'll try here. இப்போ நான் வருமா தெரியல, we'll try. ஸோ வந்து அது இதுக்கு மட்டும் தான் பிரிண்ட் ஆகுது. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து கால் பண்ணோம்ல, இப்போ இதோட 11ஓட பொசிஷன் வந்து நம்பர் ஆஃப் 0 அந்த மாதிரி கால் பண்ணோம்ல. ஸோ ட்ரை நம்ம இங்க இதுக்குள்ள ட்ரை பண்ணலாம். நம்பர்
ஸோ இது நான் ட்ரை பண்றேன். ஆமா தெரியல, வில் ட்ரை. ஸோ எரர் காட்டுதுப்பா. This topic cannot be interpreted. ஸோ அப்படி ஆகாது போல. Most able to use it for number in range, number of game. இது ஆகலையே. ஏதாவது போட்டுருங்களா சேட் பாட்ஸ்ல? நான் வேற பார்க்காம இருக்கேன். ஒன் செகண்ட் சேட் பாட்ஸ் பார்த்தேன். ட்ரை திஸ் இட் மே ஒர்க். நம்பர் ஆஃப் 9 ட்ரை பண்றேன். ஏன் இப்படி பெயிண்ட் ஆயிடுது? இதுக்கு வந்து சம்பந்தம் என்று தெரியவில்லை. ஸோ இது புரியல, இதை நான் அப்புறம் பார்த்து சொல்றேன். பட் வந்து நம்மளுக்கு கஷ்டப்பட்டு லிஸ்ட்ல டைப் பண்றதுக்கு இப்படி பண்ணலாம். நான் இது ஒரு வாட்டி கிளியரா பார்த்துட்டு இன்னைக்கு ஈவினிங் ஏதாச்சும் ட்ரை பண்ணிட்டு அப்புறம் சொல்றேன். ஓகே, ட்ரை திஸ். தென் நம்பர் இஸ் நாட் டேக்கன் அ வேரியபிள். எஸ், ஸோ அதோட சின்டாக்ஸ்ல ஒரு மிஸ்டேக் இருக்கு. நோட்டையும் செக் பண்ணிட்டு நான் சொல்றேன். இருக்குமோ? ஸோ 50 கமாண்ட் கொடுத்தா அது 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 50 - 1 வரைக்கும் முடியுது. நானே இப்பதான் பார்த்தேன். சரி, ஓகே, நான் இதை ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். ஓகே, தென் வேற ஏதாச்சும் சொல்லணுமா? ஆல்ரெடி இது வரைக்கும் முடிஞ்சது ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணுமா? அதை மட்டும் சொல்லுங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துருவோம். எண்ட் பண்ணிப்போமா செஷனை? Give example for give example 10 marks with the example of if statement. Sure. If statements. If statement இல்ல if else or அதானே பண்ணிருக்கோம். ஓகே, எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கணும்னு நினைக்கிறீங்க 10 மார்க்ஸோட? சே 5 சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் இன்புட்ஸ், எக்ஸ்பெக்டட் இன்புட் அவுட்புட் அது சொல்லுங்க, நான் ட்ரை பண்றேன். which one score center? I class can't understand. எந்த மாதிரி சொல்ல வரீங்க? 5 சப்ஜெக்ட் 10th மார்க்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யார் வந்து ஸ்கூல் சென்டர்மா அந்த மாதிரி கேட்குங்களா, எந்த மாதிரி கேட்குங்கன்னு புரியல. ப்ளீஸ் அன்மியூட். உங்களை மியூட் பண்ணியிருக்கணும். ஐயோ சாரிங்க, நீங்களே பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீங்க தான் பண்ண முடியும். கரெக்டா? ஐ திங்க் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி என்ன சொல்லிருந்தேன்னா, இப்போ நீங்க சப்ஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் இருக்கும். அதுல யாரெல்லாம் வந்து 75 above ஸ்கோர் பண்ணிருக்காங்க, 60 above ஸ்கோர் பண்ணிருக்காங்கன்றது அந்த இஃப் யூஸ் பண்ணும்போது பெட்டரா இருக்கும். நார்மலி 10 greater than 20, 30 greater than 20 அப்படின்றது வந்து காமன் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும். பட் ரியல் டைமா நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த மார்க்ஸ்க்கு வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம்னா இட் வில் பி ஈஸி டு கனெக்ட் டு காமன் மேன். அதுக்கு சொன்னேன்.
1075 ஸ்கோர் எல்லாம் யாரு அவங்க நேம் ஓகே சோ இங்க நான் ஏதாவது எக்ஸாம்பிள் இப்ப ஆல்ரெடி இருந்துச்சுனா அப்படியே காப்பி பண்ண செஷன் கூட எடுக்கலாம் நோ ப்ராப்ளம் சோ ஜஸ்ட் ஐ गिवन இன்புட் சோ இல்லனா நெக்ஸ்ட் செஷன்ல வந்து நான் அத டைப் பண்ணி வச்சிட்டு அப்படியே ஷோ யா நாட் an issue you can take it up no problem ஓகே சோ வந்து few more minutes நமக்கு எண்ட் அப் ஆக போகுது செஷன் நம்ம எண்ட் அப் பண்ணிக்கலாமா yeah please சோ நான் எல்லாரையும் மியூட் பண்ணி வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் எனக்கே தெரியல data types any doubts and any suggestions இருந்தா கூட சொல்லலாம் இந்த மாதிரி இப்ப வந்து சந்தோஷ் சொன்னாங்கல்ல கொஞ்சம் ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் இருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும் will connect share the basic classes in class sessions so ஏதாச்சும் சஜஷன் இருந்தா எனக்கு சொல்லலாம் Loma thank you one thing is like the integer variability அப்புறம் வந்து conversion of numeric அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் you can take it a class so normally இப்ப நம்ம அந்த numericல கமா போட்டு கொடுத்தீங்களா 1 to 10 கொடுத்திருந்தீங்க அந்த அது வந்து எப்படி நியூமரிக்கா அந்த வேர்ட் எடுத்துக்கிச்சா either it has became a variable இல்ல variable conversion பண்ண முடியுமா அந்த மாதிரி சில இன்புட்ஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாसेस கொஞ்சம் கொடுங்க ஷூர் அண்ட் எனக்கு அந்த பைத்தான் லேப்டாப்ல டவுன்லோட் பண்றது கொஞ்சம் அப்ப நான் குரூப்ல கேட்டுக்கிறேன் இல்ல பிரைவேட் சாட்ல வாங்கிக்கிறேன் ஸோ வி கேன் டவுன்லோட் இட் அண்ட் எனக்கு கொஞ்சம் கைட் பண்ணுங்க இல்ல அது ரொம்ப ஈஸி ப்ராசஸ் தான் இன்னும் பேலன்ஸ் இருக்க டைம்ல நான் 1 செகண்ட் சொல்லிடுறேன் இட்ஸ் ரெக்கார்டட்னா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல யா ப்ளீஸ் ஸோ ஐ கேன் ஓகே ஸோ என் பைத்தான் ஃபைல்ஸ் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ட்ரை பண்ணனா பைத்தான் ஐடியல்லி ஸோ இதுல தான் நான் டவுன்லோட் பண்ணேன் ஸோ பைத்தான் ஐடிஎல்இக்குள்ள போன python.org இருக்குல்ல ஸோ இதுக்குள்ள போயிட்டு டவுன்லோட்ஸ் போயிட்டு என்ன பண்ண டவுன்லோட்ஸ் போயிட்டு இந்த பைத்தான் 3.8.5 இருக்குல்ல ஸோ அதை கிளிக் பண்ணும்போது எனக்கு இங்க டவுன்லோட் ஆயிடுச்சு அது டவுன்லோட் ஆனதும் சரி நான் ஒரு வாட்டி டவுன்லோடே பண்ணி காமிச்சிடுறேன் பட் நெட் போகும் அதனையும் அது எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டோடனே உங்களுக்கு டைரக்டா ரன் ஆக ஆரம்பிச்சிடும் ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் இல்ல சின்ன ப்ராசஸ் தான் ரன் ஆக ஆரம்பிச்சுட்டு இன்ஸ்டாலேஷன் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகும் இன்ஸ்டால் ஆயிட்ட அப்புறம் உங்களோட டெஸ்க்டாப்ல ஷோ ஆகணும்னு கேட்கும்னு நினைக்கிறேன் அப்படி இது பண்ணிட்டு நீங்க டைரக்டா வந்து இங்க யூஸ் பண்ணிக்கலாம் பைத்தான் ஐடியல்லி ஸோ அப்புறம் வந்து நீங்க இங்கே செக் பண்ணீங்கன்னா அது இருக்கும் பைத்தான் இருக்கும் ஓகே ஸோ அதை ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே டைரக்டா நியூ போய்க்கலாம் ஓகே கிளியர் ஆயிடுச்சா ஓகே ஸோ வந்து எனி சஜஷன்ஸ் வேற எனி சஜஷன்ஸ் இருந்ததுன்னா அங்கேயே சொல்லுங்க ஏன்னா நிறைய பேர் குரூப்ல கனெக்ட் ஆக மாட்டீங்க ஸோ எனி சஜஷன்ஸ்
ஓகே நம்ம